கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு ஹல்லேலூயா? என்ன கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கக்கூடிய தெரியுதானே? என்ன எல்லாம் முகமுகமாய் காண வேண்டும் என்றது விருப்பம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருந்து கடந்த காலங்களிலே நமக்கு அநேக ஆசீர்வாதமான கிருபைகளை வெளிப்படுத்தி வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்மை இந்த மன மகிழ்ச்சியின் வருஷத்துல நாங்கள் மகிழ்ந்து இருக்கத்தக்கதாய், நாங்கள் மன மகிழ்ந்து இருக்கத்தக்கதாய் அவர் நம்மை நமக்கு வெளிப்படுத்தி வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை கர்த்தரை வெளிப்படுத்தினதை மனுஷன் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு மனுஷனுடைய மாமிசமும் அவனுடைய சுவாபமும் அதை தடை பண்ணி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இயேசு இந்த பூமியை விட்டு போக்குள்ள என்ன சொன்னார்? அவருடைய ஜீவன் போக்குல என்ன சொன்னார்? அவருடைய ஜீவன் போக்குல இல்ல, ஜீவன் போக்குல சிலுவையில ஜீவன் போக்குல என்ன சொன்னார்? எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. He has revealed everything. He has done everything. எல்லாம் முடிந்தது. நம்முடைய பாவ பரிகாரம், நமக்குரிய பாவத்துக்குரிய பரிகாரம் முடிந்தது. வல்லமை இல்லாத வாழ்க்கைக்கு வல்லமை கொடுக்கிற வேளை வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் மகிமை பெறத்தக்கதாய் அவருடைய மகிமை வெளிப்பட்டது. எல்லாம் முடிந்தது. ஆனால் இன்னும் எங்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் எங்களுடைய சுபாவம் அதை மறைத்து வைத்திருக்கிறது. ஆமென். நாங்க தான் தேவன் வெளிப்படுத்தினதை பார்க்க முடியாதபடிக்கு எங்களுடைய மாமிசத்திலே பிசாசானவன் அங்கே இருக்கிற காரியங்களை தூண்டிவிட்டு அநேக உலகத்துக்குரிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறபடினால் தேவன் நமக்கு செய்த பெரிதான காரியத்தை காண முடியவில்லை, உணர முடியவில்லை, ஜெயிக்க முடியவில்லை, போராடி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இந்த வேத படிப்பு நாட்கள் இல்லையா, இந்த வருஷத்துல இன்னும் 2 மாசம் இருக்கு. இந்த 2 மாசம் முடியக்குள்ள இந்த வேத படிப்பு முழுவதற்கு வந்தவர்கள் வெற்றியுள்ள ஒரு நிலைக்கு வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விடுதலை உள்ள ஒரு நிலையில இருப்பார்கள். பக்கத்துல 1000 விழும், வலது பக்கத்துல 10,000 விழும், ஆனா அவங்க நின்று கொண்டிருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமே உங்களை விடுதலையாக்கும், சத்தியமே நம்மை ஜெயிக்க பண்ணும், சத்தியமே நம்மை விசுவாசத்திலே நடத்தும். ஏனென்றால் விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆனால் விசுவாசம் எங்கே இருந்து வருகிறதுதான்? அது கேள்வியினாலே வருகிறது. என்னத்தை கேட்கிறதுனாலே வருகிறது? வார்த்தையை கேட்கிறபடினா தான் விசுவாசம் வருகிறது. இல்லாவிட்டால் நமக்கு விசுவாசம் வராது. ஹல்லேலூயா. வார்த்தையாகிய தேவன் மாமிசமாய் இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அவர்தான் விசுவாசத்தை தொடக்கிறவர். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் தான் பிரகாசம் அடைவார்கள். அந்த வார்த்தையை பார்க்கிறவர்கள், தொடுகிறவர்கள், புசிக்கிறவர்கள் ஜெயமுள்ளவர்களாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. அநேகருக்கு புரிகிறது இல்லை. அநேகர் நினைக்கிறாங்க ஒரு சடங்காச்சாரமாக நான் ஞாயிற்றுக்கிழமைகளிலே பண்டிகை நாளிலே மன மகிழ்ச்சியோடு வந்து போனா காணும் நினைக்கிறாங்க. போராட்டங்கள், சூழ்நிலைகள், சூழ்ச்சிகள், சதிகள், தனிமைகள், சோர்வுகள், வேதனைகள் எது வருகிற போதும் நம்மை காக்கிறது கர்த்தருடைய வசனமாகிய பட்டயமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யுத்தத்துக்கு போய் பாருங்க. யுத்தத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபேசியருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே சொல்லுகிறது, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. You don't have a problem with the flesh and the blood, but we fight with the flesh and blood. மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் உங்களுக்கு போராட்டம் இல்லை. ஆனா நாங்க போராடுகிற போது மாமிசத்தோடையும் இரத்தத்தோடையும் தான் போராடுகிறோம். Means not the next one, I am with the blood and the flesh. If you fight with your blood and your flesh, you are going to be tired. You are going to be depressed. You are going to be helpless. Hallelujah. எங்களுடைய இரத்தத்தோடையும் எங்களுடைய மாமிசத்தினுடைய பலத்தோடையும் நான் போராடுவேன். ஆனால் அது 2 பக்கத்துக்கு சொல்லுது. என்ன, இன்னொரு மாமிசத்தோட இரத்தத்தோடையும் போராட்டம் இல்லை. அதே போல என்னுடைய மாமிசத்தோடையும் இரத்தத்தோடையும் நான் போராட போகிறதும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த வசனத்துக்கு 2 பக்கம் சொல்லுங்க.
நாங்க நினைக்கிறோம் தெரியுமா, வேற மனுஷனோட நமக்கு போராட்டம் இல்ல, ரத்தத்தோட மாமிசத்தோட இருக்கிற வேற மனுஷனோட போராட்டம் இல்ல. அது மாத்திரம் இல்ல, அவருடைய மற்ற பக்கம் என்ன சொல்லுது தெரியுமா, உண்ட ரத்தத்தோடையும் உண்ட மாமிசத்தோடையும் கூட நீ போராடாதே. ஹல்லேலூயா. உண்ட ரத்தத்தை கொண்டு உண்ட மாமிசத்தை கொண்டு நீ போராடுவாயானால் களைத்து போவாய், சோர்ந்து போவாய், வெட்கப்பட்டு போவாய், தனிவிடப்படுவாய், உன்னாலே ஒரு காரியம் செய்ய முடியாம போ. ஹல்லேலூயா. அங்கே சர்வாயுத வர்க்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில வருகிற எல்லா விதமான போராட்டம், அது மாமிசமா இருக்கட்டும், பிசாசா இருக்கட்டும், அது உலகமா இருக்கட்டும், 3 காரியம் தான் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. ஒன்று என்னுடைய மாமிசம், முதலாவது பிசாசு, இரண்டாவது என்னுடைய மாமிசம், மூன்றாவது உலகத்தின் இச்சை, உலகம். இந்த 3லையும் போராடுகிற போது அங்க வேதம் சொல்லுகிறது, நீங்க மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் போராட வேண்டாம். நீங்க போராடுகிற போது உங்களுக்காக அங்கே சர்வாயுத வர்க்கங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அதே அநேக விதமான ஆயுதங்கள் பேசப்படுகிறது. வாசிங்க ஒரு காத்து இல்லையா, வாசிட்டு நாங்க சீக்கிரமா போவோம் வருஷத்துக்காக. ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். பாருங்க, துரைத்தனங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் இந்த உலகத்தினுடைய அந்தகார லோகாதிபதியோடும் கூட வானமண்டலத்திலே இருக்கிற வித்தியாசமான போராட்டம் உண்டு நமக்கு. ஹல்லேலூயா. There is several type of war you are going to face it each and every day and every minute, every hours and every day and every month and every year. Hallelujah. Hallelujah. போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது, கண்ணுக்கு தெரியவில்லை. இன்னைக்கு என்ன தெரியுமா, காதுல கேட்கவில்லை, கண்ணுக்கு தெரியவில்லைன்னு நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கு இல்ல. உங்களுக்கு தெரியுமா, நாயை கூப்பிடுறதுக்கு ஒரு விசில் இருக்கு. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நாயை கூப்பிடுறதுக்கு ஒரு விசில் இருக்கு, ஊதுனா சத்தம் பெறாது. சத்தம் வராம இருக்கிறது இல்ல, அந்த சத்தம் இந்த காதுக்கு கேட்காது. பிகாஸ் நாயோட ஃப்ரீக்வன்சி வேற. நாய் விசில் பார்த்துருக்கீங்க யாரா? நாய் விசில் ஊதுனா சத்தம் கேட்காத, ஆனா நாய் ஓடி வரும். நான் பார்த்துருக்கேன். ஏன்னு சொன்னா அது நமக்கு கேட்காது, நாய்க்கு கேட்கும். சொல்லுவாங்க தெரியுமா, நாய்க்கு தெரியும். சில நேரம் நாய் குலைக்கும், என்ன அது வந்துட்டு இது வந்துட்டு சொல்லுவாங்க. நாயோட கண்ணுக்கு தெரியும், நம்மள கண்ணுக்கு தெரியாது. அது அர்த்தம் என்ன தெரியுமா, சுத்தி எனக்கு சத்தம் கேட்கவில்லை என்றபடினால யாரும் கூப்பிடவில்லை என்ற அர்த்தம் இல்லை. என்னோட கண்களுக்கு தெரியாதபடினால யாரும் அங்கே இல்லை என்ற அர்த்தம் இல்லை. ஹல்லேலூயா. அங்கே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் என்னுடைய கண்ணுக்கும் என்னுடைய காதுக்கும் அது புலப்படவில்லை. ஹல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா, எப்படி அவங்களோட போராட்டம் இருக்கு? துரைத்தனங்களோடு, துரைத்தனம் கவர்மெண்ட்ஸ், அதிகாரங்களோடு. அதிகாரங்கள் இந்த பூமிக்கு அடுத்த அதிகாரமும் சரி, ஆவிக்குரிய அதிகாரமும் சரி, அசுத்தாவினுடைய அதிகாரமும் சரி, இந்த பூமிக்கு அடுத்த அதிகாரமும் சரி. துரைத்தனம் சொன்னால் கவர்மெண்ட், அது பிசாசினுடைய ஆட்சியா இருக்கட்டும், மனுஷனுடைய ஆட்சியா இருக்கட்டும், துரைத்தனங்களோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. அடுத்தது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள். அப்ப பாருங்க, வித்தியாசமா இருக்கு. பூமியில கொஞ்சம் இருக்கு, வானத்துல கொஞ்சம் இருந்து கொண்டு இருக்குது. ஆமென். சில நேரம் பூமியை ஜெயிச்சிட்டு அப்படின்னு இருப்போம், வானத்துல இருந்துறாங்க. சில வானத்துல இருக்கிறத ரத்தத்தை கொண்டு ஜெயித்துட்டு அப்பா நாங்க வெண்டு விட்டோம் என்று சொல்லி அசதியா இருப்போம். ஆனா பூமியில நமக்கு சேனையாய் வரும். ஹல்லேலூயா. வாசிங்க. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். தீங்கு நாளில் அவைகளை எதிர்க்கவும். எந்த நாளில்? பக்கத்துல பார்த்தோம், தீங்கு நாளில். தீங்கு நாள் அப்ப ஜூலை 22 அப்படியா இல்லையா? தீங்கு நாள் ஒவ்வொரு நாளும், பொல்லாங்கான் சோதிக்கிற நாள் ஒவ்வொரு நாளும் தீங்கு நாள் தான். அப்ப சோதனை நமக்கு எந்த நாளும் வைக்கப்பட்டிருக்கு. அப்ப தீங்கு நாளிலே ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்து யாரோ குண்டு வச்சா தான் அந்த நாள் தீங்கு நாள் அல்ல. நமக்கு பிசாசு சுத்தி குண்டு வச்சு கொண்டுதான் இருக்கான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனாலும் காக்கிறவர் இன்னும் எடுத்துக்கொள்ளப்படாதபடினா
பரிசுத்த ஆவியானவர் இன்னும் இந்த பூமியிலே தங்கிக் கொண்டிருக்கிறபடினால் உனக்கும் எனக்குமாய் அவர் கொடி பிடித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சொல்லுது தீங்கு நாள்ல எதிர்க்கவும் நீங்கள் தீங்கு நாள் ஒவ்வொரு நாளும் நீங்க எதிர்த்து கொள்றதுக்கு பாவிக்க வேண்டிய காரியங்களை அங்க சொல்றாங்க. வாசிங்க. சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கம், அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆயுதம். சோதரர்களே, ஆயுதம் என்று சொல்லும் போது உங்களை காக்கிறதும் ஆயுதம் தான், நீங்கள் தாக்குகிறதும் ஆயுதம் தான். ஆமென். ஆனா இங்க ஆயுதங்களை பற்றி சொல்லுது. வாசிங்க ராசா, டக்குன்னு வாசிங்க. சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டின முதலாவது ஆயுதம் சத்தியம், நீதி என்னும் ஹல்லேலூயா. மார்க்கத்தை. இரண்டாவது நீதி. அது என்னது நீதி? எங்களுடைய நீதி அல்ல, தேவனுடைய நீதி. ஆமென். மூன்றாவது சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் மூன்றாவது சமாதானத்தின் சுவிசேஷத்தின் ஆயத்தம் என்ற பாதரட்சை. பொல்லாங்கனையும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவையெல்லாம் உங்களை பாதுகாக்கிறது. சத்தியம் என்கிற கச்சை, விசுவாசம் என்கிற கேடகம், இரட்சணியம் என்ற தலைசீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டம். ஆனா எதிரிய தாக்கி நீங்க அவனுக்கு முன்னால நீங்க போகணும் என்று சொன்னா ஆவியா தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் தான். ஹல்லேலூயா. There's only one offensive weapon. மிச்சம் எல்லாம் உங்களுக்கு டிஃபென்சிவ். மிச்சம் எல்லாம் உங்களை பாதுகாக்கிறது. நீங்க அவனுடைய சேனைக்குள்ள போக வேண்டுமானால், அவனை தகர்க்க வேண்டுமானால், அவனை துரத்தி விட வேண்டுமானால் வார்த்தை மட்டும்தான் உங்களுக்கு ஜெயங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாளாந்த வாழ்க்கையில நமக்கு இருக்கிற எல்லா போராட்டத்தையும் ஜெயிக்கத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு வார்த்தையாய் வெளிப்பட்டு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனபடினால வார்த்தையை கற்றுக்கொள்ளுகிற, இங்க மாத்திரமல்ல, இந்த செய்தி எங்கெல்லாம் போதும் அங்க எல்லாம் கற்றுக்கொள்ளுகிற அவர்கள் மத்தியிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கற்றுக்கொள்ளுகிறவர்கள் இதை பயிற்சி செய்ய வேண்டும் சகோதரர்களே. We don't study Bible to get a degree. நம்ம ஒரு பட்ட படிப்புக்காக நாங்க வந்து வேதத்தை பார்த்து படிக்கிறது இல்லை இல்லையா? எனக்கு ஒரு காரியம், இன்னொரு நிலை, என்னுடைய அறிவு கூடி இருக்கிறதுக்காக அல்ல. தேவன் நம்மளே ஆற்றலை கூட்ட விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளே வல்லமையை அவர் விரும்புகிறார். ஆனா இந்த காரியத்தை செய்ய முடியாதபடிக்கு இருக்கிற எதிரி எனக்குள்ளே இருக்கிறபடினா நான் அந்த பலவானை முந்தி கட்டாவிட்டால், வேதம் சொல்லுகிறது, பலவான நீங்க முந்தி கட்டாவிட்டால் கொள்ளை பொருட்களை கொள்ளையாட முடியாது. If you don't bind இந்த பலவான் என்று சொல்லுகிற எனக்குள்ளே இருக்கிற என்னுடைய சுவாவங்கள் கட்டப்படுமாகில், ஆமென், நான் மிகவும் ஆசீர்வாதமான காரியங்களை பிடித்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. அப்ப எனக்குள்ளே மறைந்திருக்கிற என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் போகாதபடிக்கு, பிஞ்சும் பூவுமாய் காயுமாய் இருக்கிற அந்த தோட்டம் கெடுத்துக் கொள்ளப்படாதபடிக்கு கர்த்தர் என்னை சுற்றிலும் வைத்திருக்கிற எல்லா காவல் அரண்களையும் நான் காத்துக் கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை காவல் அரண்களை நான் காத்துக் கொண்டாலும் குழி நரிகள் அங்கே வரும் என்று வேதம் சொல்லுது. உன்னத பாட்டில் எங்க சொல்லுது, குழி நரி சுருநரி வந்து தோட்டத்தை கெடுக்க பார்க்கும், ஆனால் நாங்கள் அவற்றை பிடித்து கட்டுவோம். சொல்லுங்க, சொல்லுவோம், நாங்க கட்டுவோம். ஹல்லேலூயா. சிலர் குழிகளை பற்றி பேசுவார்கள், நாங்கள் குழிகளை பிடித்து கட்டுவோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேர் நரிகளை குறித்து பேசுவார்கள், என்ன நரிகளை குறித்து பேசும், ஆனால் நாங்கள் கட்டுகிறவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் கட்டுகிறவர்கள். ஆமென். இல்லாவிட்டா நாங்கள் படிக்கிற பாடம் காரியம் எல்லாம் விருதாவாய் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏனென்றால் கர்த்தர் நம்மை நமக்கு தெளிவுபடுத்த விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். இந்த நாட்களில் நம்மை குறித்து அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். இன்றைக்கு அநேகர் பாடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க சகோதரர்களே. தங்களுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியாது, தன்னுடைய நடத்தைகளுக்கு காரணம் என்ன தெரியாது. என் வாழ்க்கையில இப்படி நடக்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி போகிறேன், அப்படி வருகிறேன், ஏனென்று தெரியாது. ஆனால் இந்த ஏழைகளுக்கும்
இந்த பாலகர்களுக்கும் கர்த்தர் அவர்களை வெளிப்படுத்த ஆசையா இருக்கிறார். ஆமென். ஹalleluya, ஹalleluya. இது பெரிய பாக்கியம் சகோதரர்களே. I am telling you the truth again. You are not accidentally here. தற்செயலாக நீங்க இதுக்குள்ள வரல. இன்றைய கர்த்தர் நம்மை ஒரு படி உயர்த்த விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார். அநேக தடவைகளை நாங்கள் கற்றுக்கொண்டே இருக்கிற நேரம் இதையெல்லாம் நோட்ஸ் எடுத்து கற்றுக்கொண்டே இருப்போம், படிச்சு கொண்டிருப்போம். எங்களுக்கே தெரியாது ஒரு நாள் வரும், தீங்கு நாள் ஒரு நாள் வரும். அந்த வேளையிலே தேவ ஆவியானவர் அந்த வார்த்தையை நமக்கு உணர்த்தி அதனாலே வெல்ல நமக்கு கிருபை கொடுப்பார். ஹalleluya, ஹalleluya. அநேக தடவைகள் அப்படிதான் சொல்லல. We don't know why we are doing, but God knows when and where He is going to use what you are learning today. ஆமென். ஹalleluya. ஒரு நாள் வருகிறது. ஆமென். அந்த நாள்ல நீ ஜெயித்து நிற்கத்தக்கதாய், தீங்கு நாள்ல எல்லாவற்றையும் ஜெயித்து கர்த்தர் என்னோடு நின்றார் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இந்த நாட்கள்ல அநேக காரியங்களை நமக்குள்ள கிரியை செய்கிற சுவாபங்களை குறித்து கர்த்தர் தெளிவாக சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். முதலாவது கீழ்ப்படியாமை, இரண்டாவது பொறாமை, மூன்றாவது அடங்காமை, நாலாவது போட்டி மனப்பான்மை, விக்கிர ஆராதனை, அலட்சியம், கோபம், மாய்மாலத்திலே வந்து நிற்கிறோம். ஆமென். ஹalleluya. எட்டாவது என்ன? மாய்மாலம். மாய்மாலம். நான் படிச்ச எல்லா காரியத்திலேயும் நாங்கள் நின்று கொண்டுதான் இருந்தோம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை கட்ட கிருபை செய்து இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஒரு காரியத்தை சொல்லலாது அது எனக்குள்ள இருக்கே இல்லை. ஆமென். ஹalleluya, ஹalleluya. மாய்மாலத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம். மாய்மாலம் என்னவா? முதலாவது லேசாக அதை தொட்டுட்டு அடுத்த பகுதிக்காக நாங்கள் போகலாம். முதலாவது நாங்கள் பார்த்தோம் என்னவா? முதலாவது அதுக்கு முதல் என்ன பார்த்தோம் இன்ட்ரோடக்ஷன்ல? மாய்மாலம் என்று சொன்னா என்ன? என்னுடைய நடத்தைக்கும் என்னுடைய பேச்சுக்கும் உள்ள முரண்பாடு. ஹalleluya, hallelujah. It's a controversial. What you say and what you do. If you say ரெண்டும் வித்தியாசமா இருந்தா அது மாய்மாலம். சொல்ற மாதிரி செய்தால் அவர் சரியா இருக்கான், சொல்ற மாதிரி செய்யாவிட்டால் அவர்கள் மாய்மாலம் பண்ணுகிறார்கள். ஆமென். ஹalleluya. அதுக்கு பார்த்த வாசகங்கள் என்ன பார்த்தோம்? மத்தேயு 15:7-8 டக் டக்னு வாசிப்போம். அந்த வசனங்களை ஞாபகப்படுத்தினால் மீதியா படிக்கிறது ஈஸியா இருக்கும். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. இருதயத்தை எங்கே வச்சிட்டு முன்னுக்கு சொல்றது, ஓ ஐயோ பிரைஸ் தி லார்ட், கவனமா இருங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லக்குள்ள God bless you சொல்லக்குள்ள you think twice. You touch your heart and say that whether you are praising, நீங்க உண்மையா வாழ்த்துறீங்களா? பிரைஸ் தி லார்ட் என்ன? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா, கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படட்டும். நாம புகழ்கிறோம் இல்லையா? இருதயத்துல வேற எங்கேயோ இருந்து கொண்டு பார்த்து கர்த்தருடைய நாமம். சவுல் அப்படி செய்தான் இல்லையா? அவருக்கா தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் சொன்னா அந்த அமலேக்கியரை இல்லையா, அமலேக்கியரை எல்லாம் அடித்து அங்க இருக்கிற மிருகங்கள் காரியம் எல்லாத்தையும் முடிச்சிடுன்னு சொன்னான். ஆனா இவன் அதுக்கு தனக்கு தேவையானதை கொஞ்சத்தை எடுத்து வைத்திருந்தான். அப்போது சாமுவேல் தீர்க்கதரிசி அவனத்தை வந்தான். வந்து அவர் சொன்னா, கர்த்தர் சொன்னார் எல்லாவற்றையும் அழித்து விடு, ஏனென்றால் இது எல்லாம் அசுத்தம். தேவனுக்கு பிரியமா இருந்தா அவர் சொல்லுவா இதெல்லாம் அடுன்னு சொல்லி. ஒரு பட்டணத்திலே கர்த்தருக்குரிய காரியங்கள் இருந்தா கர்த்தர் சொல்லுவா அதை எடுத்து எனக்கென்று வை என்று சொல்லுவார். ஆயி பட்டணத்திலே அப்படி சொன்னார் ஜோஷுவாக்கு இல்லையா? ஆனா இந்த பட்டணத்துல சொன்னார் இவர்கள் நல்லவர்கள் அல்ல, இவருடைய எந்த காரியமும் எனக்கு அருவருப்பா இருக்கிறபடினால் என்னுடைய ஜனங்களை இவர்கள் இடைமறிச்சதை நான் ஞாபகம் வைத்திருக்கிறேன். ஆனபடினால் இவர்களை அழிச்சு போடு, எல்லாத்தையும் முடிச்சிருந்தா. ஆனா இவன் பார்த்தா எப்படி எல்லாத்தையும் அழிக்கிறது? கொஞ்சம் ஆடு மாடை பார்த்தா நல்ல கொழுமையா இருக்கு, அங்க காரியங்களை பார்த்தா நல்ல பலபலன் இருக்கு. கர்த்தருக்காக நான் எடுத்து வைப்பேன் என்று அவன் பொய் சொல்லி எடுத்து வைத்தான். ஆனால் சாமுவேல் வருகிற போது அவன் எப்படி சொல்றான்? கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவரே
வரும். அவன் சொன்ன காரியத்தை இவன் செய்யல. ஆனா இவன் சொல்றான், கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவரே நீர் வாரும். பிரைஸ் தி லார்ட் prophet கம். அவன் கேட்கிறான், கர்த்தர் அழிக்க சொன்னார், அங்க ஆடு மாடு சத்தம் கேட்குதே, அது என்ன? அப்ப அவன் சொன்னான், அது ஆண்டவருக்குன்னு நான் அடுத்து வச்சேன். அதை சொன்ன, அண்டையோட உன்னுடைய காரியம் முடிந்தது. ஏன் தெரியுமா? கர்த்தர் சொல்ற என்ன தெரியுமா? கர்த்தருக்கு மாய்மாலம் அருவருப்பு சோதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு தரமாய் பேசுகிற நாக்கு தனக்கு அருவருப்புன்னு சொல்லல இல்லையா? ரெண்டு விதமாய் பேசுகிறது கர்த்தருக்கு விருப்பம் இல்லை. ஒரு டைம்ல பிரைஸ் லார்ட் சொல்லி, ஒரு டைம்ல God bless you சொல்லி, இன்னொரு டைம்ல it could be you can be angry with somebody, maybe somebody provocate you, but you have to say what you have to say. Hallelujah. இல்லையா? அதனால இயேசு சொன்னார் தெரியுமா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதை இல்லை என்று சொல்லுங்க. அதுக்கு மிஞ்சின என்ன இருக்குமா? தீமையாயிருக்கு. அது தீமை. ஆனபடியா சொல்லணுமா? இருக்கிறத சொல்லுங்க. ஆண்டு சொல்றார், இருதயத்தை உள்ளத்துல வச்சு வாயினாலே பேசுகிறது அது மாய்மாலம். ஹல்லேலூயா. அடுத்த காரியம் என்ன பார்த்தோம்? இரண்டாவது காரியம், பொருத்தனை பண்ணியும் செய்யாம விடுகிறது மாய்மாலத்தினுடைய அடுத்த பகுதி. முன்பகுதி என்னன்னா, சொல்றதொன்று செய்யறதொன்று அது மாய்மாலம். அதனுடைய அடுத்த பகுதி, சொல்லிவிட்டு செய்யாமல் இருப்பதும் மறந்து போவதும் கூட மாய்மாலம். ஹல்லேலூயா. சில பேர் பார்த்துருக்கீங்களா? they promise so many things. ஒரு உச்சகட்டத்தில் இருக்கிற கண்டோனே, ஐயோ உங்களுக்கு நான் இதை தந்து அதை செய்து இதை போட்டு அதை வேண்டி தரேன், இதை போல எனக்கு ஒன்றுமில்லை. என்ன டேஞ்சர் தெரியுமா? மாய்மாலத்துல மனுஷரோட பேசி பேசி நாங்க அப்படியெல்லாம் புகழ்ந்து இப்படியெல்லாம் காய்ச்சி காய்ச்சி விட்டுட்டு சொல்லுவாங்க தெரியுமா? அங்க இங்க எல்லாம் கை வச்சு பறையிலே கை வச்சுட்டா கடைசியா கர்த்தரோட அப்படி டீல் பண்ண ஆரம்பிக்கும். மனுஷரோட எல்லாம் டீல் பண்ண மாட்டா அப்படி. then the next step you are going to deal with the God, with the hypocrisy. புரியுதா? மனுஷனோட மாய்மாலக்காரனா இருக்கிறவன் தேவனோடும் மாய்மானம் பண்ணுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் நான் சொன்ன என்ன தெரியுமா? நீ கண்ணால காண்கிற சகோதரனை அன்பு செய்யாம காணாத தேவனை எப்படி நீ அன்பு செய்வாய்? அப்படி செய்தா நீ பொய்யனாய் இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈஸி. என்ன டீல்? ஆண்டவரோட டீல் பண்ற எங்க தெரியுமா? ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்றது, கர்த்தர் எங்க கூர்ந்து கவனிக்கிறது தெரியுமா மனுஷனை? என்னுடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். அதை என்ன செய்யறாங்க? கர்த்தர் உற்று கவனிக்கிறார், கூர்ந்து கேட்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தன்னோடு கதைக்கிறத கூர்ந்து கேட்கிறேன்னு சொல்லல. தன்னோடு கதைக்கிறத குறித்து சொல்லும் போது சர்வோடு சொன்னார், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபத்துக்கு என்னுடைய காதுகள் கேட்கிறவைகளா இருக்கிறேன்னு சொன்னார். ஆனா மனுஷனோட சொன்னார், நான் கூர்ந்து கவனிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மனுஷனோட நாங்க என்ன டீல் பண்றோமோ அதுதான் நாங்க கர்த்தரோட செய்வோம்ன்றது கர்த்தருக்கு தெரியும். பாருங்க, சின்ன சின்ன எதுவும் செய்துட்டு வந்து கடைசி என்ன செய்வாங்க? பெரிய ஆளோட அதான் செய்வாங்க. மாய்மாலம் எண்ணத்துல கொண்டு வந்து விடும்டா, தேவனோட நாங்கள் மாய்மானம் பண்ண விடும். அதனாலதான் இயேசு சொல்றார், வாயால வந்து துதிக்கிறான். எசேக்கியேல் புத்தகத்துல கர்த்தர் சொல்றார், 33ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்றார், வழக்கத்தின்படி அவர்கள் என்ன செய்றாங்க? வாசிங்க. வழக்கத்தின்படி ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் பாருங்க, அந்த வார்த்தை அழகா இருக்கு. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல தீர்க்கதரிசியே ஆண்டவர் சொல்றார் இல்லையா? எசேக்கியேல் சொல்றார், அதுகள் வழக்கத்தின்படி வருகுது. ஒன்றும் அங்க ஒன்றும் விசேஷமா வர இல்லை. ட்ரெடிஷன் they are coming. ஞாயிற்றுக்கிழமை போகணும், சின்னல படிப்பிச்சு விட்டுருக்கு, சொல்லி விட்டுருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில கட்டாதாரம் இல்லாட்டியே அது நடக்கும்.
ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் கத்துறாங்க, மோங்கலவி எல்லாம் போட்டுக்கிட்டு உங்களை பாக்குறாங்க இருக்கிறார், அப்படிதான் சொல்லி வச்சிருக்கு. அப்ப கூடி வழக்கத்தின்படி கூடி வந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினாலே இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது. ஹல்லேலூயா. பெரிய கதையெல்லாம் கதைப்பான் விடுவாங்கல்ல, அப்படி நான் இப்படி அப்படி இப்படி இருக்கானா ஒன்றும் நடக்காது. தேவனுக்கு ஒரு காரியம் செய்ய மாட்டாங்க, சத்தத்தை கேட்டுட்டு அவங்க திருப்பி போவாங்க. ஹல்லேலூயா. அப்ப இதுல நான் ஹிப்போக்ரசி இருக்குதுன்னு கதை சொல்லுகிறார். சரி, இதனுடைய விளைவுகளை நாங்க பார்த்தோம். டக்குன்னு பாப்போமா, 5 காரியத்தை நாங்க பார்த்தோம்னு நினைக்கிறேன். முதலாவது இந்த மாய்மாலத்திலே வெளிப்படுகிற காரியம் என்ன? முதலாவது வெளிப்படுறது சுயநீதி. இந்த மாய்மாலம் பண்றவங்களுக்குள்ள பயங்கரமா சுயநீதி இருக்கு. They are so correct and they are perfect. They are perfect. அப்ப அதுக்காகவே மாய்மாலம் பண்ணுவான். ஏண்டா மற்றவனை நியாயம் தீர்க்கும்படிக்கு, மற்றவர்களை பிழை கண்டுபிடிக்கும்படிக்கு, மற்றவர்களை குறைவாக்கும்படிக்கு சுயநீதி. நான் சரியா இருக்கிறேன், எல்லாம் சரி, நான் செய்யறதெல்லாம் சரி. என்ன வசனம் பார்த்தோம்? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 4:5 பார்த்தோம். லூக்கா 6:42 பார்த்தோம். பாருங்க, ஒருக்கா வாசிக்கலாம், டக்குன்னு வாசிப்போம். இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில், உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு. நீ போய் முதல் கண்ணாடியில பாரு. என்ன உன்னை பார்க்க முடியாது. You go and check yourself before you go around and correct somebody. You check yourself. எப்படி இருக்கு? மற்றவன் செய்யறது ஒரு சின்ன காரியம், ஆனா நீ செய்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய காரியம். ஆமென். நான் சிலவள நீ ரகசியமாய் பெரிய ஒரு பாவம் செய்துட்டு இருப்ப, ஆனா வெளியரங்கமாய் ஒருவன் செய்கிற சின்ன காரியம் உனக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன மறைமுகமா யாருக்கு தெரியாம பெரிய பெரிய காரியம் செய்துட்டு இருப்பாங்க. ஆனா ஒருவன் ஏதாவது ஒரு தடவை தப்பி தவறியா செய்தா, தம்பி இங்க வா, தங்கச்சி இல்லாட்டி அண்ணன், என்ன அக்கா, இது இப்படின்னு சொல்லி அவன் சொல்றா, நான் உங்க கண்ணில் இருக்கிற சின்ன தூசியை கண்டுபிடிச்சிட்டேன், நெருக்கவான்னு கேட்கான். ஆனா சொல்ற, மாயக்காரனே, நீ முதல் போய் என்ன செய்? உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து விட்டது. சுயநீதி சகோதரனே, சுயநீதி வந்துடும். சுயநீதி வந்து மாய்மாலத்தினுடைய மற்ற பகுதி. மாய்மாலம் சுயநீதியிலே வெளிப்படும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், மாய்மாலத்தில் இருக்கிற அடுத்த காரியம் என்ன தெரியுமா? மாய்மாலத்தினுடைய இன்ட்ரெஸ்ட், அதனுடைய வெளிப்பாடை நான் சொல்கிறேன். எப்பவும் யாராவது பிரைஸ் பண்ணோம், ஆனா நாங்க என்ன சொல்லுவோம்? சொல்ல என்ன பற்றி பேசவே வேண்டாம் இல்லையா? ஆனா உள்ளுக்குள்ள என்ன பற்றி பேசலாடி போவோங்க. இது நினைக்காதீங்க மேடையில நிக்கிறோடைய கைதட்டுற விஷயம் வந்து சின்ன சின்ன காரியத்துல சின்ன விஷயம். I did something but they didn't mention. Sometimes people will forget. ஆனா நான் சொல்றேன், ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? இந்த பூமியில யாராகிலும் உங்களுக்கு திருப்பி செய்யாதிருந்தா சந்தோஷப்படுங்க, அப்பதான் பரலோகத்துல சேர்க்கப்படும். ஹல்லேலூயா. இந்த பூமியிலேயே உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்கண்டா, உங்களை பிரைஸ் பண்ணாங்கண்டா, நீங்க செய்தனுடைய காரியம் இந்த பூமியில முடிஞ்சிடும். Don't wait. பட் நான் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, மனுஷனுடைய இருதயம் அப்படிதான், அதை எதிர்பார்க்கும். நான் அடிக்கடி சொல்றேன், நான் எதிர்பார்க்கிறேன். No, I don't expect. I said so many times. I don't know anything about you. அநேகருக்கு உண்மையா நான் சொல்றேன், நான் செய்திருக்கிறேன் எனக்குள்ள வாருது. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ன தெரியுமா? தேவ ஆவியானவர் இந்த காரியங்களை ஞாபகப்படுத்துற போது அதுல வெல்ல எனக்கு பிளந்தருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, நான் ஃபீல் பண்ணி இருக்கிறேன் சகோதரனே. ஆனபடியா நான் சொல்றேன், உங்களுக்கு அந்த ஃபீலிங் வரும், கட்டாயம் வரும். நான் சொல்லுவோம், நான் திருப்பி சொல்லுவோம், நோ ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட், ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட். ஒரு நாள் நான் எதிர்பார்க்கல, ஒரு ஆள் என்ன அப்ரிஷியேட் பண்ணணும், ஒரு ஆள் எனக்கு இது பண்ணணும், ஒரு ஆள் என்ன தேடணும், என்ன கதைக்கணும், என்ன பார்க்கணும், அப்படியெல்லாம் நான் இருக்கிறது இல்லை.
ஆனா அப்படி செய்யாவிட்டா மனசுல ஒரு காரியம் வேணும். ஹல்லேலூயா. ஆனா இது மாய்மானத்துக்கு நம்ம வழி நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா. Don't wait. ஒரு நாளும் வழியில எந்த காரியம் வருமா, purposely you have to train, otherwise you can't overcome. இந்த காரியத்துல இருந்து நாங்க முரட்டுத்தனமா போராடினாலே ஒழிய இதுல இருந்து விடுதலை ஆகலாம். எங்களை நாங்க பயிற்சி வித்தாலே ஒழிய, தேவ வார்த்தையை ஞாபகப்படுத்தி நான் அதுல விடுதலை ஆனாலே ஒழிய யாராலும் விடுதலை ஆக்கலாம் சகோதரனே. அவனு சொல்ற உங்களுக்கு சுவாபத்துக்கு நீங்க எந்த பெரிய எத்தனை வல்லமை பெற்ற எத்தனை அபிஷேகம் பெற்ற பிசாசுகளை திறத்துக்கிற எந்த ஊழியக்காரன் வந்து என்ன வச்சு ஜெபிச்சாலும் போவா. Because that is you and it's inside you. Hallelujah. இருக்கிற அசுத்த ஆவியின வல்லமையை திறத்திரலாம், வியாதியை திறத்திரலாம், போராட்டங்களை திறத்திரலாம். ஆனா எனக்குள்ள இருக்கிற என்ன என்னன்னு திறத்துற நான் திறத்தாம. ஆமென். ஹல்லேலூயா. ஒன்று விளங்கிக் கொள்ளுங்க. சுவாபத்தை பற்றி இது செய்யக்குள்ள இந்த ஆவியோடு ஒட்டி இருக்கிற காரியத்தை எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. இன்னும் ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆவி ஆத்துமா சரீரம் என்றதை குறித்து தெளிவாய் இருந்து கொள்ளுங்க. எங்க இது திரும்புது எங்க திரும்ப கூடாது என்ற கண்ட்ரோலை நாங்க கொண்டு வரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஆவியானவன், நீங்க ஆவியானவர்கள். ஏன் நான் அப்படி சொல்றேன்? கதை சொல்றார், மனுஷனை அவர் தன்னுடைய சாயலாய் படைத்தார். அப்ப அவருடைய சாயல் என்ன? அவர் ஆவியாய் இருக்கிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்படியானால் தேவனுடைய சாயலை படைக்கப்பட்டிருந்தால் நானும் முதலாவது ஆவிதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஆவியில தான் இருந்து கொண்டு இருக்கிறேன் சகோதரனே. நான் ஆவியால தான் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நான் ஒரு ஆவியானவன், நீங்க ஒரு ஆவியானவர்கள். ஹல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு ஒரு ஆத்மா உண்டு, அது மாமிசத்திலே தங்கி இருக்கு. இதான் வெளிப்பாடு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவி சகோதரர்களே தேவனுக்குரியதை தேடும், மாமிசம் பூமிக்குரியதை இழுக்கும். ஹல்லேலூயா. அப்ப இதுக்கிடையில இந்த ஆத்மா போராடும். மாமிசம் சொல்லும் இப்படி செய் இப்படி செய்ய, ஆவி சொல்லும் கர்த்தருக்கு அது பிரியம் இல்லை, இப்படி செய்யாத. இங்காலையும் ஆடும் அங்காலையும் ஆடும். இந்த நேரம் என்ன செய்யும் ஆத்மா? ஆத்மா போராடி கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவியை கட்டுப்படுத்தி அதை நடத்த தொடங்குகிற போது அதில் பலம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அப்பதான் நாங்க விடுதலை ஆக்கப்படுகிறோம். சத்திய ஆவியானவர் வருகிற போது சகல சத்தியங்களுக்குள்ளும் உங்களை நடத்துகிறார் என்றால் என்னுடைய ஆவி பலப்பட்டு இப்படியான மாமிச சுவாப போராட்டங்கள்ல இருந்து நம்மை விடுதலை ஆக்கத்தக்கதாய். ஹல்லேலூயா. பகலாக சொல்லுங்க, நான் ஆவியாய் இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆத்மா உண்டு, அது என்னுடைய சரீரத்திலே தங்கி இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. நான் ஆவியாத்தான் படைக்கப்பட்டிருக்கிறேன். என்ன தேவன் சுவாசத்தை தான் ஊதினார், ஆவியத்தான் ஊதினார். நான் ஜீவ ஆத்மா ஆனேன். எனக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மரித்திருந்தது. மரணம் என்று சொன்னா சகோதரர்களே, மரணம் என்று சொல்றது என்ன தெரியுமா? நான் தேடுறேன் என்ன போனவங்களும் அதை குறித்து தியானிச்சு கொண்டு. மரணம் என்றால் என்னடா? பிரிக்கப்படுதல், பிரிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் அதானே சொன்னார், இந்த பழத்தை சாப்பிடுற நாள்ல நீங்க சாகவே சாவீர்கள். செத்தாரலா என்ன? ஏன் சொல்லிருப்பேன், நாங்க சாக இல்லையே, இது சாவோம் சொன்னாங்க, சாவாங்களா? இல்ல. பிரிவு சகோதரனே. தேவனோடு இருந்த மனுஷனுக்கு இருந்த தொடர்பிலே பிரிவு, அதுதான் தேவ மரணம் என்று சொன்னார். நம்முடைய சரீரத்தை விட்டு நம்முடைய ஆவி பிரிகிறது, அதான் மரணம். பிரிவுதான் மரணம் சகோதரனே. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் சொன்னார், இதுல இருந்து பிரிஞ்சு போனா நீங்க மறிப்பீங்க. ஆனால் அன்றைக்கு தேவனோடு தேவனுடைய ஆவியிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தவங்க அந்த பிரிவுக்குள்ளே போனார்கள். அன்றையில இருந்து தேவனோடு அவங்களுக்கு பேச கிடைக்கல. ஒவ்வொரு நாளும் தேவன் அவர்களோடு சஞ்சரிச்சு கொண்டிருந்தார். அந்த சஞ்சரிச்ச அந்த காலம் முடிவடைந்தது. ஆமென். அப்ப என்னுடைய ஆவியிலே இருக்கிற
என்னுடைய ஆவியை பற்றி பிடித்துக் கொண்டு என்னுடைய ஆவியை நடத்த இருக்கிற என்னுடைய சுவாபங்கள் தேவ ஆவியானவருடைய சத்திய ஆவியானவருடைய வழி நடத்தலே சத்தியத்தை கேட்டு அதிலே நான் மனம் திரும்பி போராடி ஜெயிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சுவாபத்தை பற்றி படிக்கிறதால விடுதலை ஆக மாட்டோம். You are not going to be a perfect man because you are going to study about. அப்படிதான் சைக்காலஜிஸ்ட் படிக்கிறான். சைக்காலஜிஸ்ட் எங்களோட கணக்கு படிச்சு வச்சிருக்கான் தெரியுமா உங்களுக்கு? மனோ தத்துவ நிபுணர்கள் மனநிலையை பற்றி அவன் நம்ம படிச்சு வச்சிருக்கான். ஆனா அவனுக்கு விடுதலை இல்லை. ஆனா எனக்கு ஜெயிக்க பண்ணுகிற ஆவியான சத்திய தேவன் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. புகழ்ச்சி அது நான் ராஜாவா இருந்தாலும் என்னுடைய இருதயம் தேடும், அடியில இருக்கிற சேவகனா இருந்தாலும் தேடும். அவன் அளவுக்கு அந்த புகழ்ச்சியில ஒரு நாட்டம் வரத்தான் செய்யும். ஏனென்றால் அது சுவாபம். ஹல்லேலூயா. அதெல்லாம் மாறுதில்லை சோழர்களே. நான் படிச்சவன் படிக்காதவன், பெரிய ஜாதி சின்ன ஜாதி, குறைந்தவன் நிறைந்தவன், இதுல எல்லாம் மாறல. அவன் நினைவுக்கு அவனுடைய சுவாபத்திலே இந்த இழப்புகள் இருந்து கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்ப இந்த மாய்மாலத்தினுடைய மற்ற பகுதி என்ன? புகழ்ச்சி. ரைட். அதுக்கு அடுத்தது உலக ஆசை. உலக ஆசைக்காரன் பாத்தீங்கன்னா கணக்க கதை விடுவான். என்ன பிரசுத்தவங்க மாதிரி இருக்க பார்ப்பாங்க, ஆனா எல்லாம் அங்கதான் இருக்கு. அதுக்கு தான் அந்த எசேக்கியேல் வசனம் சொன்னாருல்ல, ஆனா சொன்னாருல்ல, வந்து கேட்பாங்க, ஆனா they are not going to give anything, do anything. அவங்க செய்ய மாட்டாங்க. அது மாய்மாலம் சகோதரர்களே. உலகத்தில் ஆசையை வைத்துக் கொண்டு, அதனால ஆண்டவர் சொன்னார், உலகத்துக்கும் எனக்கும் நீங்க ஊழியம் செய்ய முடியாது, ஒரு நாளும் கூடாது. அப்ப உலகத்திலையும் ஆசை வச்சுக்கொண்டு கர்த்தரோடையும் இருக்கிறோம்னு சொன்னா அது ஒரு மாய்மாலம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொன்னார், கேட்கிறாங்க, வழக்கத்தின்படி வருவாங்க, கேட்பாங்க, பேசுவாங்க, விஷ் பண்ணுவாங்க, பாட்டு படிப்பாங்க, ஜெபிப்பாங்க, உபவாசம் பண்ணுவாங்க. ஆனாலும் சொகுசு வட்டாரத்தை விட்டு வெளியில வர மாட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. They will never come out of that comfortable zone. அவங்கள ஒரு zone ஒன்று வச்சிருப்பான், அதுக்கு அங்கால கத்திரிக்காய் ஒன்று நடக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக ஒரு காரியத்தை இழக்க மாட்டான், கர்த்தருக்காக ஒரு நேரத்தை கொடுக்க மாட்டான், கர்த்தருக்காக பிள்ளைகளுடைய காரியத்தை விட மாட்டான், கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்ய முடியாது. இது சோல்ல சில நேரம் நாங்க நினைப்போம், நாங்க எல்லாம் ஞானமா இருக்கணும். ஆமென். ஆனா கர்த்தருக்கு சொல்லுகிற அளவுக்கு, நான் நினைக்கிற அளவுக்கு செய்கிறேன்னா, செய்யாவிட்டா அதுல மாய்மாலம் இருக்கு. அடுத்தது என்ன செய்வாங்க? They blow up to seek attention. மாய்மாலக்காரருக்கு என்னன்னு சொல்றது? கவன ஈர்ப்பு. தங்கன்னா கவனத்தை கொண்டு வரணும், ஏதாவது செய்யணும். ஒரு குழந்தை பிள்ளைத்தனம். நீ குழந்தைகளை வச்சுட்டு தாய் தகப்பன் இருந்து காய்ச்சிட்டு இருந்து பாருங்க. நீங்க ரெண்டு பேரும் சீரியஸா காய்ச்சிட்டு இருந்தா என்ன, அல்லது பெரியாக்க நான் காய்ச்சிட்டு இருந்தா திடீர்னு என்னவோ செய்வான், எதையாவது செய்வாங்க. ஏன் தெரியுமா? நாங்க அவங்கள கவனிக்கணும். கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருப்பான், விடுவான், காய்ச்சிட்டே இருக்கோம், இவங்க ஏதாவது உருட்டி இருப்பான், திடீர்னு ஏதாவது ஒரு காரியம் செய்வோம். சாமான உடைப்பாங்க, இல்லாட்டி அடிப்பாங்க, சில பேர் அழுது கொண்டு போவாங்க. சின்ன பிள்ளைங்க என்ன இது? சின்ன பிள்ளை தானே. கவன ஈர்ப்பு எந்த நேரம் கேட்கும் மாய்மாலக்காரன். அப்ப எனக்கு அட்டென்ஷன் சீக் பண்ற ஒரு ஃபீலிங் இருந்தா என்ன அறியாம எனக்குள்ள மாய்மாலம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பவும் என்னை ஆட்கள் கவனிக்கணும், எப்பவும் என்னை பார்க்கணும், எனக்கு அது சொல்லணும், என்ன நினைக்கணும், என்ன செய்யும். அப்ப சின்ன சின்ன காரியங்கள், அதுக்காக என்ன செய்வாங்கன்னா சின்ன காரியங்களை பெருசுப்படுத்துவோம். They blow up. சின்னதா தான் இருக்கு, அது மைனர் மேட்டர். அதை மறந்தா மைனர் மேட்டர். அதை பற்றி பேசாவிட்டா அது சின்ன காரியம், ஆனா பெருசாக்குவாங்க. வாசிங்க, எந்த பதி பார்த்தோம்? மத்தேயு 23:23-24 வாசிங்க. 23:23-24.
மாயக்காரராகிய வேத பாரகரே, பாருங்க அந்த வாசனத்தை பாருங்க. முதலாவது ஆண்டு சொல்ற மாயக்காரர் ஆகிய ஆறது வேத ஆராக்கள். அது வேதத்தை கரைச்சு குடிச்சாக்கள். ஃபிங்கர் டிப்ஸ். எத்தனை அதிகாரத்துல என்ன இருக்கு அனே இருக்காங்க. பச்சையில நம்ம மோசைக்கு யோசிப்புன்னு சொல்லிட்டோம்னா சரி, இவர் பாஸ்டர்ல ஆவி இல்லை. என்ன ஜபிக்கிற நேரம் கர்த்தாவே, என்ன காலையில ஜபிக்கக்குள்ள கர்த்தாவே இந்த மாலை உலைக்காய் இந்த வாய்தாவுக்கு சொல்லிட்டீங்கன்னா சரி. இவர் எங்க இருந்து வந்தவர்? இவர்ல அபிஷேகமே இல்லை. அவருக்கு ஏதோ தடுமாற்றம். என்ன நீ சொல்லக்குள்ள ஒரு வசனம் சொல்லக்குள்ள டக்குன்னு சொல்லுவாங்க. இந்த வசனத்துல இந்த விடத்துல விட இருக்கு. வேத பாருகிறான அவங்களுக்கு முதல் கூப்பிடுறான மாயக்கார். என்னத்துக்குன்னா அந்த மற்றவங்களை புலபிடிக்கிறதுக்கும் தன்னை ஸ்பெஷலா காட்டுறதுக்கும் தான் பாடமாக்கி வைக்கிறது. நாட் ஃபார் யுவர் செல்ஃப். அவனுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்துறதுக்காக தேவனுடைய காரியங்களை வச்சிருக்கிற இல்ல, மற்றவங்கள குறை கூறுறதுக்கு குற்றம் பிடிக்கிறதுக்கு பார்த்து கொண்டே இருப்பான். சில பேருக்கு அது என்ன, சில பேருக்கு அது சின்ன விருப்பம். எதிலையும் என்னது ஒன்று சொல்லணும். Because he or she knows something better than others. இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு அதான் அப்படி கேட்கணும். அது சும்மாவே தானாவே சில பேருக்கு அந்த சுபாவம் இருக்கு. ரெண்டு கேள்வி கேட்கணும். ரெண்டு கேள்வி கேட்டா தானே ஏன் எதுக்குன்னு கேளு. சோக்ரட்டிஸ் சொல்லியிருக்கான், நீ என்ன சிப்பியா இருந்தா பெரிய ஞானவானாய் மாறுவாய்ன்னு சொல்லியிருக்கான். என்னுடைய ரெண்டு கேள்வி கேட்போம். எனக்கு தெரியும். வேத மாயக்காரரே, வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாய பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். அல்லேலூயா. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். என்ன தெரியுமா? Earthly things they will be perfect. Spiritual things they don't care. They fill with the earthly things to hide the spiritual level. என்ன செய்தாங்க? கொத்தமல்லி இருந்ததா, கொத்தமல்லியில 10% கொடுத்தா. ஒற்றலா ஸ்பைசஸ் அதுல கொடுத்தான், அரிசியில கொண்டே கொடுப்பான், கோதுமையில கொடுப்பான். என்னத்துக்கு? நான் தசமபாகம் கொடுக்குறேன்னு காட்டுறது, நான் காணிக்க கொடுக்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன். நான் சொல்றேன், முக்கியமான விசுவாசத்தை இரக்கத்தையும் அன்பையும் நீங்க விட்டுட்டீங்க. ஏன்னா அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதை பற்றி ஒருவன் கேட்க மாட்டான். நான் அடுத்தவனை அன்பு செய்யறதை பற்றி அதுல எல்லாம் பெருமை கிடைக்காது. இது கொடுக்கறது இல்ல, செய்யறது இல்ல, பார்க்கறது இல்ல, காரியங்களை செய்யறாங்க. அதனால அவர் சொன்னார், உங்களுக்கு ஐயோ. ஹல்லேலூயா. சின்ன காரியம், உலக காரியம் கர்த்தருக்கு சின்னன் சகோதரர். கர்த்தர் பாருங்க ஏன் சின்னன்னு சொல்றேன்டா, உழைக்கிறதுல கர்த்தர் 10% தான் கேட்கிறார். 90% விட்டுட்டு 10% கேட்கிறான்டா. ஏன்னா கர்த்தருக்கு உலக காரியம் சின்ன. ஹல்லேலூயா. உலகத்துல நீ ஜெயிக்கிறது, நீ உழைக்கிறது, உனக்கு கர்த்தர் தாரதுல கர்த்தர் கேட்கிறார் 10% என்ன, 10% அவருக்கு சின்னது, சின்ன காரியம் சொல்லல. அதல்ல அவர் கேட்கிறது உன்னுடைய உள்ளத்தை, உன்னுடைய தியாகத்தை, உன்னுடைய அர்ப்பணிப்பை. அப்ப இவங்க அதை செய்யறது இல்லை. அன்பு செய்ய வேணுமானால் நீ உன்னை தியாகம் பண்ண வேணும். தேவனை விசுவாசிச்சா அதுக்காக நீ நிக்க வேணும். மற்றவனுக்கு இரக்கம் காட்டினால் நீ அதுல வளர வேணும். அதெல்லாம் விட்டுட்டு சின்ன காரியத்தை தான் பெருசாக்குறது. என்ன வந்து காணிக்கப்பட்டாங்க. அதனால கர்த்தர் சொன்னா, 2 வெள்ளி காசு போட்ட மனுஷிக்கு பார்த்து சொன்னா என்ன தெரியுமா? இவங்க எல்லாம் உள்ளதுல இருந்து கொஞ்சம் எடுத்து போட்டாங்க, அவளுக்கு உள்ள எல்லாவற்றையும் போட்டு விட்டா. கர்த்தர் பார்க்கிறது அமௌண்ட் அல்ல, ரேஷியோ. ஹல்லேலூயா. அவர் வீரத்தை தான் பார்க்கிறது. அவள்கிட்ட 2 இருந்தது, 2 கொடுத்தா. அவள் முழுசு 100% கொடுத்துட்டா. ஏனென்றா அவளுடைய உள்ளத்துல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது என்ற நினைவு 100% இருந்தது. நாளைய வாழ்க்கை,
நாளை அன்றைக்கு பிள்ளைகள் சாப்பாடு, அதுக்கு அடுத்த நாள் இருக்கிற பில், அதுக்கு அடுத்த நாளைக்கு தேவையான டிக்கெட், காரியம் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு நான் வாழ்வது கர்த்தரால இருக்கிற கொடுத்துட்டு போனோம். அது அன்பினுடைய, தேவனுக்கு மேல இருக்க அர்ப்பணிப்பினுடைய வெளிப்பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாங்க சின்ன காரியத்துல, நாங்க செய்யற காரியத்துல நாங்க பெரிதுபடுத்தி கொள்ளக்கூடாது. நான் அதை நல்லா கற்றுக்கொண்டேன். உண்மையாவே இந்த சர்ச் கட்டுற நாட்கள்ல நான் நல்லா கற்றுக்கொண்டேன். ஒரு காரியத்துக்கும் ஒருவருக்கும் குறை சொல்ல இல்லை. ஹல்லேலூயா. இருக்கிற பலத்தோட போன்னு சொன்னா இருக்கிறவங்க வந்து காரியங்களை செய்வாங்க, இல்லாதவங்க இல்லை. ஆனா நான் ஒரு நாளும் ஒருவரிடத்திலையும் ஒரு காரியத்தை குறப்பட்டதும் இல்லை, கோவப்பட்டதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றா பெருசுபடுத்தக்கூடாது. நான் அப்படி இருக்க, அப்படி இருக்க, அப்படி இருக்க, அப்படி ஒன்றும் இல்லை. ஒரு காரியத்தை நாங்க பெருசு படுத்தக்கூடாது. கதை சொல்ற சின்ன காரியங்களை, உலகத்துக்கு அடுத்த காரியங்கள்ல பெரிய பெர்ஃபெக்டா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம். நான் விரும்புகிறது என்ன வாசிங்கன்னா சார், நியாயப்பிரமாணத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுல முக்கியமானது என்ன? இவன் நினைச்சா என்ன தெரியுமா, 10% தான் நியாயப்பிரமாணத்துல முக்கியமானது. ஆனா நியாயப்பிரமாணத்தினுடைய காரியம் என்ன? நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டான். Spiritual things they have forget. எனக்கு அப்படிதான் அநேக earthly things, popular things எல்லாத்தையும் செய்வாங்க. ஆவிக்குரிய காரியத்தை ஆட்களை காணவே கிடைக்காது. ஆமென், ஹல்லேலூயா. ஆனா மற்றவன் அப்படி, இவன் அப்படி இல்லை, அவர் அப்படி இல்லை, இவ இப்படி இல்லை, எல்லாம் செய்வான். சரி, அது மாய்மானத்தினுடைய காரியம். அடுத்தது பாபம் 23, 25, 26 வாசிங். அதுக்கு கீழே இருக்கிறது 23ஆம் அதிகாரம் 25, 26. மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. ஆமென். உள்ளுக்குள்ள சவர்ல கர்த்தர் பார்க்கிறது உள்ளுக்குள்ள. ஆண்டவர் சொன்னார் என்ன தெரியுமா, சாமுவேல் அனுப்புன சவுல் என்ன ஒரு ராஜா வேணுமென்று ஜனங்கள் கேட்டபோது சவுல் அவர் தெரிஞ்சு கொண்டார். சவுல் கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமா இல்லாம கீழ்ப்படி ஆமையின் ஒரு மனுஷனாய் மாறின போது கர்த்தர் அதை அப்படித்தோடு நித்தாட்டாம கர்த்தர் என்ன செஞ்சார், இன்னும் ஒரு ராஜாவை தான் தேர்ந்தார். ஹல்லேலூயா. அந்த காரியத்தை சொல்ல நாங்க போய் வாசிக்க வேண்டாம். கர்த்தர் என்ன செய்தார், ஒரு அதே தீர்க்கதரிசிய ஒரு வீட்டுக்கு அனுப்பினார். யாருடைய வீட்டுக்கு? ஈசாயிட வீட்டுக்கு அனுப்பினார். அந்த வீட்டுல எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க? 7 பேர் இருந்தான். அப்ப அந்த வீட்டுல இருந்த பிள்ளைகளை அவன் ஆசீர்வதிக்க சொன்னான். கர்த்தர் சொல்லல இவன் தான், இவன் பேர் இதான்னு சொல்லல. நீ அந்த வீட்டுக்கு போய் என்ன 1 சாமுவேல் 10:16 வாசிங்க. அந்த வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் இருந்த ஆண் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து அவர்களை அவன் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தான். ஒவ்வொருவராக அபிஷேகம் பண்ணுகிறான், எண்ணெயை வச்சு ஜெபிக்கிறான். கர்த்தாவே, இந்த இருக்கிறான் இந்த மனுஷன் இவனா, இந்த ராஜாவாய் வருகிறது இவனா 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 என்று ஜெபிக்கிற போது கதை சொன்னார், இவன் இல்ல. பார்த்தா மூத்த மகன் வருகிறான், நல்ல தோற்றம். 2வது மகன் வருகிறான், பார்க்கிறதுக்கு ஒரு ராஜாவை போல என்ன திடகாத்திரம் உள்ளவனாய் பலம் உள்ளவனாய் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். நல்ல உருவம் பருமனோடு கூட அழகான ஆண் பிள்ளைகள் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஜெபிச்சு கொண்டு போற நேரம் இவன் கேட்கிறேன். கத்த சொல்றாரு தெரியுமா, கத்துறா, நான் இவன் அடுக்கல்ல. இவனை பார்க்க நல்லா இருக்கு, ராஜா போல இருக்கு. அவனை பார்க்க வீரன் போல இருக்கு, நல்ல பலசாலி போல இருக்கு. மற்றவனை பார்க்கறதுக்கு தோற்றம் இருக்கு, அழகு இருக்கு, எடுப்பு இருக்கு, நடை இருக்கு, பாவனை இருக்கு. ஆனா அவனும் இல்ல. என்னோட சாமுவேலுக்கு கொஞ்சம் இப்ப டவுட். கர்த்தாவே, நான் பார்த்தேன் இவன் தான் நல்லா இருப்பான், இவன் இல்ல அவன் இல்ல, அப்படிதான் இருக்கு. இல்லன்னு சொல்லக்குள்ள கர்த்தர் சொன்னாரு, சாமுவேல் இருதயம் அங்கே கலங்க ஆரம்பிக்குது. என்னடா இவனும் இல்ல அவனும் இல்லாட்டி இனி ராஜாவை வாரத்துக்கு யார் இருக்கு?
அப்ப கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றா, நீ முகத்தை பார்த்து தான் நீ யோசிக்கிற, நீ வெளி தோற்றத்தை பார்த்து தான் நீ யோசிக்கிற, ஆனால் நானும் இருதயத்தை நோக்குகிறது. ஹல்லேலூயா. தோற்றம் இல்லாத ஒருவன் அங்க வனாந்தரத்துல தான் இருந்தான் அந்த நேரம். என்ன இங்க எல்லாம் ஆசீர்வாதம் நடக்குது, இங்க அபிஷேகம் நடக்குது, ஆனா தேவையான ஆள் அங்க தனியா இருந்து பாட்டு படிச்சு கொண்டிருக்கு. என்ன படிச்சு கொண்டிருக்க? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை. அவனுக்கு ஒரு கவலையும் இல்லை எதை குறிச்சு. ஆனா சொல்ற, அங்க ஒருவன் இவனால துரத்தப்பட்டு பாலவனத்துல இருக்கிறான், அவனை பார்த்தா தெரியாது, ஆனா அவன் தான் நான். ஹல்லேலூயா. என்ன உள்ளத்தை பார்க்கிறது. அவன் அந்த வார்த்தையை வாசிக்குமா? கர்த்தர் சாமுவேலை நோக்கி, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் பார்க்கிறது போல நான் பார்க்கிறது இல்ல. மனுஷன் முகத்தை பார்ப்பான், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நான் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. பலசாலி எனக்கு தேவையில்லை, எனக்கு இருதயத்துக்கு பிரியமானவன் தான் தேவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு வீரன் தேவை இல்ல, எனக்கு தாழ்மை உள்ள தாவீது தான் தேவை. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப புறம்பா இருக்கிற மனுஷனை கழுவி துடைச்சு வச்சிருக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. That's what I say on Sunday. Don't waste your time making yourself to keep somebody happy. இப்படி உடுத்து அப்படி செய்து அப்படி கலர் பண்ணி இப்படி செய்தாதான் யாரையும் கன்வின்ஸ் பண்ணலாம்னு நேரம் செலவழிக்காதீங்க. நீங்க என்னதான் செய்தாலும், எப்படித்தான் இருந்தாலும், எப்படித்தான் நடந்தாலும், எப்படித்தான் உடுத்தாலும், எந்த கலரத்தை அடிச்சாலும், நம்ம குறிச்சு நினைக்கிறதா நினைக்க போறோம், பேசுறதான் பேச போறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறது உள்ளான மனுஷன். புறம்பே எல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி பெயிண்ட் அடிச்சு எல்லாம் வச்சு என்ன பிரயோசனம்? என்ன புறம்பே இருக்கிறது பார்க்க நல்லா இருக்கு, வடிக்க கூடாது தெரியும், உள்ளுக்குள்ள இருக்கிறது என்னன்னு. அப்ப மாய்மாலம், நாங்க மாய்மாலத்தை தவிச்சு கொள்ளணும் சொல்ல, அந்த வெளிப்பாடை நாங்க அறிஞ்சு கொள்வோமானால், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துற என்ன தெரியுமா? உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளதான் கர்த்தர் பார்க்கிறது. நீ என்னதான் செய்தாலும் சில நேரம் பார்த்தா ஒன்றுமில்லாம இருப்பான், கழிச்சு விட்டதா இருக்கு. ஆண்டவர் சொல்ற என்ன தெரியுமா? தள்ளப்பட்ட கல்லே வீட்டுக்கு மூளைக்கல்ல ஆயிடுச்சு, அது கர்த்தராலே ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் பார்க்கிறது. தள்ளிடுவான், இவன் தெரியல அவன் தெரியல, இவன் எல்லாம் வந்தான். ராஜாவை அபிஷேகம் பண்ண போறான் தீர்க்கதரிசி, வாரான் ஒருவன் நடந்து அப்படி வாரான், வீட்டெல்லாம் அடிச்சு கிடிச்சு கல்லெல்லாம் தூக்கி தூக்கி வச்சு எல்லாம் நடந்து வந்துட்டான். கையை வைக்கிறான். கர்த்தர் சொல்றார், நெக்ஸ்ட் நெஸ்த வஷகு நெஸ்த இங்க அவனை காணவே இல்லை. சாமுவேல் அப்படிதான் கேட்கிறான், எல்லாரும் முடிஞ்சா, எல்லாருக்கும் வச்சாச்சு, முடிஞ்சு. ஆனா சொல்ற இல்ல, இப்ப ஒருவன் வருவான். எப்படி வாரான்? வனாந்தரத்துல இருந்து அழுக்கோட வாரான். எப்படி இருக்கும்? புழுதியோட. மாடு மேய்ச்சிட்டு வந்தா அப்படி இருக்கும். கை கால் எல்லாம் டஸ்ட், முகம் தெரியுது இல்ல, வேர்த்து வலிஞ்சிருக்கு, கிரவல் இல்லையா, வனாந்தரத்தினுடைய வாடை அடிக்குது, வேர்வ மனம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, மாடு ஆடு பார்த்துட்டு செம்மறியெல்லாம் மேய்ச்சிட்டு வனாந்தரத்துல இருந்து வந்து அப்படி இருக்கு, நல்ல பர்ஃபியூம் போட்டு குடிச்சு வந்த மாதிரியா இருக்கு. என்ன சாமியில பாத்துருவோம், யாடா இந்த வாசனை என்ன கூப்பிட்டு கையை வச்சு ஆலோசனை இவன் தான். ஹல்லேலூயா. கையை வச்சுட்டு சொன்னதுக்கு பிறகு கதை சொன்னார், என்னுடைய இருதயத்துக்கு பிரியமான. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காரியம் தான் சொல்றேன். வாட் யூ ஆர் டூயிங் அவுட் சைட், எந்த தான தர்மம் செய்யறோம், எந்த காரியம் செய்யறோம், அது இது இல்ல. நம்முடைய ஆவி, என்னுடைய ஆவி எங்க இருக்கு? என்னுடைய ஆவி என்ன கத்த சொன்னார் தெரியுமா? ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். உன்னுடைய ஆவி எளிமையா இருந்தா காணும். கத்தர் அசைவாடி கொண்டே இருப்பார், கத்தர் நடந்து கொண்டே இருப்பார், கத்தர் பேசிக்கொண்டே இருப்பார்,
நடக்க நடக்க வல்லமை தெரிஞ்சு கொண்டே இருக்கும். நம்முடைய ஆவி எளிமையா இருந்தா வழியில இல்லை. வழி இஸ் குட். என்ன மாமிசம் ஒன்றுக்கும் அதனால தான் சொன்ன நாங்க ஆவியானவர்கள். அல்லேலூயா. நாங்க ஆறானவர்கள், நாங்க ஆவியானவர்கள். எங்களுக்கு ஆத்துமா உண்டு, சரீரத்திலே வாழ்கிறோம். ஆமென். அல்லேலூயா. வழியில ஒன்றும் இல்லை, வழியில ஒன்றும் இல்லை, வழியால வார புகழ் ஒன்றும் இல்லை, பெருமை ஒன்றும் இல்லை. கர்த்தர் கர்த்தர் என்ன குறிச்சு என்ன வச்சிருக்க, கர்த்தர் என்ன குறிச்சு என்ன பேசுகிறார். மோசேக்கு முன்னால அவருடைய சகோதரியும் சகோதரனும் முறுமுறுத்தாங்க. உன்னோட மட்டுமா கர்த்தர் இருக்கிறார் கேட்டான். நாங்களும் தான் கர்த்தருடைய காரியத்தை செய்கிறோம், நாங்களும் தான் அற்புதம் நடத்துறோம், நான் தான் துதி நடத்துகிறேன். அங்கே மீரியாம் நின்று அலறி கொண்டிருக்கிறாள், முறுமுறுத்து கொண்டிருக்கிறாள், சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாள். அங்க மோசே ஒன்றும் பேசவில்லை. மோசே பேசாதிருந்த போது கர்த்தர் சொன்னார், ஆட்களை உள்ளுக்குள்ள கூப்பிடு, ask them to come to the tabernacle. கூடாரத்துக்குள்ள வர சொல்லிட்டாங்க. சொல்றாரு தெரியுமா, உங்களை போல கர்த்தர் மோசே ஒன்றுமே சொல்லல. மோசே எங்களை போல போய் ஆண்டவர்கிட்ட ஒரு பரிசுத்த சாபத்தை குடும்பம்னு கேட்கல. கர்த்தாவே இவர்களை நீர் ஒருக்கா தட்டிப்பார், வடிச்சுப்பார், நொறுக்கிப்பார், ஒன்று கேட்கல. அவன் தட்டப்பாட்டு சத்தம் போடாம இருக்கிறான். கூப்பிட்டு கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னார், போய் அந்த பகுதிகளை பாருங்க. கர்த்தர் கூப்பிட்டு சொன்னார் என்ன தெரியுமா, இந்த மோசே இருக்கிறான்ல உங்களை போல எல்லாம் இல்லை, என்னுடைய வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். இதான் அந்த சாட்சி, கர்த்தர் கொடுக்கிற சாட்சி. உள்ளுக்குள்ள இருக்கு, வெளியரங்கமா இல்ல. வெளியரங்கமா பார்த்தவன் சொன்னவங்க செங்கடலை பிளந்தவன், என்ன செங்கடலை பிளந்தவன், அங்கே பெரிய காரியங்களை செய்தவன், மன்னாவை வரவைத்தவன், மலையிலிருந்து தண்ணீர் கொடுத்தவன், எல்லாம் செய்த. அதல்ல, கர்த்தர் உருவாத்தான் சொன்னார், என் வீட்டில் அங்கம் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. அப்ப உள்ளுக்குள்ள கிடைக்கிற காரியத்துக்கு நாங்க டைம் செலவழிக்க வேண்டும். இல்லாவிட்டா நாங்க மாய்மாலத்துல விடுவோம். வெளியரங்கமான காரியத்துல, வெளி பேச்சில, வெளி புகழ்ச்சியில, வெளியான காரியத்துல எங்களையே நாங்கள் சுத்தப்படுத்தி வெளியரங்கமாய் காட்டுகிறதுல நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா we are going to end up with the hypocrisy. நாங்க மாய்மாலத்திலே நாங்க போய் முடிப்போம். அல்லேலூயா. இன்றைக்கு நாங்க பார்ப்போம், இந்த காரியங்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம். இதை இன்னும் அதிகமாய் இன்னொருபடி நாங்க பார்த்தோம். என்னத்தை எல்லாம் பார்த்தோம், விளைவுகள், வெளிப்பாடுகளை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு நாங்க பார்க்க போறது, எந்த பகுதிகளிலே மாய்மாலம் கிரியை செய்கிறது, எந்த ஏரியாஸ், in which areas hypocrisy, என்ன ஏரியா ஆஃப் hypocrisy, எந்த பகுதிகளிலே, எந்த இடங்களிலே, எந்த நிலைகளிலே மாய்மாலம் கிரியை செய்யும். அதனுடைய கிரியை வெளிப்படுகிற இடங்களை நாங்க பார்ப்போம். முதலாவது மத்தேயு 15:7-9 வாசிங்க. முதலாவது காரியம், இரண்டாவது பதினுடைய முதலாவது காரியம். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். அல்லேலூயா. மாய்மாலம் ஆவிக்குரியவர்களை பொறுத்தவரையில ஆராதனையிலே வெளிப்படப்பாங்க. தேவனை ஆராதிக்கிற ஆராதனையில தான் அநேக ஆவிக்குரியவர்கள் மாய்மாலம் பண்றது. ஆமென். அல்லேலூயா. என்ன இப்படி அப்படி என்ன ஏதோ ஒரு இமோஷனலி இந்த நாட்கள்ல இருக்கிற ஒரு பெரிய கஷ்டமான காரியம். உண்மையாவே ஒருவர் ஆராதனை செய்வார், அவர் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆராதனை செய்கிற போது அவர் நொந்து உடைந்து கண்ணீர் விட்டு அழுவார். ஆனா இன்னொருவரும் அதே மாதிரி தான் செய்ய பார்ப்பார். அவரே மாதிரி அழுது, அவரே மாதிரி கண்ணீர் கூட பார்த்து, ஏண்டா உணர்ச்சி பூர்வமாக emotionally we try to worship God, not with our spirit. ஆண்டவர் சொன்னார், என்னை தொழுது கொள்கிறவர்கள், தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வார். கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை தெரியுமா? Simply truly you worship him. Hallelujah.
எளிமையாக உண்மையாக ஆவியிலே பண்ணா கத்தர் அதிலே மகிமைப்படுவார். அதுல கத்தர் விருப்பமாயிருப்பார். உள்ளுக்குள்ள இன்னைக்கு என்னுடைய வர்ஷிப் முதலாவது சோதனை. நான் வர்ஷிப் பண்ண முதல், தேவனை ஆராதிக்க முதல், எல்லா இடத்துலயும் ஆராதிக்கலாம். இயேசு அதே இடத்துல சொல்றார், எங்கும் எப்போதும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்போதே வந்திருக்குன்னு சொன்னார். இயேசு வந்துட்டபடினால அது வந்துட்டு. இப்ப எங்களுக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் அல்லது பரிசுத்த ஸ்தலத்திலே நின்று திரைச்சீலைக்கு பின்னாலே இருக்கிற மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வீற்றிருக்கிற தேவனை நாங்க பார்க்கிறது போல இல்ல. இயேசு வந்தபடியா எங்களுக்கு திரைச்சீலை கிழிக்கப்பட்டு எங்கேயும் எப்பவும் அவரை தொழுது கொள்கிற காலம் வந்துட்டு எங்களுக்கு. ஆனா நாங்க எப்படி தொழுது கொள்கிறோம் என்றுதான் விருப்பம் அவருக்கு. எப்படி நாங்க தொழுது கொள்கிறோம்? கதை சொன்னார், எனக்கு எளிமையான ஆவிதான் விருப்பம். ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். என்ன ஹல்லேலூயா. ஆவியிலே எளிமையா இருந்தா சொல்லுங்க. சிம்பிளி you say that. You have to prepare. நான் சொல்றேன் உண்டு, ஆராதிக்கிறது எங்கே எப்ப ஆராதிக்கலாம் உண்டபடியா எப்படியும் ஆராதிக்கலாம் எடுத்துறாங்க. என்ன ஆண்டவர் சொன்னார், எங்கேயும் எப்போதும் ஆராதிக்கலாம், ஆனா எப்படியும் ஆராதிக்கலாம்னு சொல்லல. சொன்னார் இப்படித்தான் ஆராதிக்கணும். எப்படி? உண்மையோடும் ஆவியோடும். ஆவியோடு சொல்லும் போது கர்த்தர் சொன்னார், எப்படிப்பட்ட ஆவி எனக்கு பிரியம்? எளிமையான ஆவி. Simply you bow yourself, you submit yourself. சும்மா இருதயத்தை கொடுக்காம எல்லாரும் அழணும், எல்லாரும் ஜெபிக்கணும், எல்லாரும் செய்யணும் என்று ஒரு ஆக்டிங் போடக்கூடாது கர்த்தருடைய சமூகத்தில். ஆமென். அப்ப மாய்மாலம் ஆண்டவர் சொல்றார், அவர்கள் ஆராதிக்கிறார்கள். பவுலும் இதைத்தான் சொல்கிறார், அநேகர் நடக்கிறார்கள். பிலிப்பியர்ல சொல்றார், நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன், அநேகர் நடக்கிறார்கள், ஆனால் அவர்கள் சிலுவைக்கு பகைஞர்கள். They are walking for their belly. அவங்க வயிற்றுக்காக நடக்கிறாங்க, பிழைப்புக்காக நடக்கிறாங்க. நாங்களோ என்றால் தேவனை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆராதனை செய்கிறான், எல்லாரும் அழுகிறான், எல்லாரும் கையை வைக்கிறான், எல்லாரும் பாட்டு படிக்கிறான் படிக்கிறேன் இல்ல. என்னுடைய உள்ளத்துல நான் கர்த்தரை உணர்ந்தவர்களாய் நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அதான் நான் போன கிழமை நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன். துதிக்கிறது எவனும் செய்யலாம் சகோதரர்களே. I'm telling you, anybody can praise God. Anybody can praise God. And worship God, it's to know who He is. தேவன் யார் என்றும் எப்படிப்பட்டவர் என்றதை நான் அறிந்திருக்காவிட்டா நான் ஒரு நாளும் worship பண்ண இயலாது. worship பண்ண நான் சொல்லுவான், எனக்கு இது கிடைச்சது, அது கிடைச்சது, இது இருக்குது, அது இருக்குது, இதுல வந்தது. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கான். கர்த்தர் என்னோட தான் இருக்கிறார், ஏண்டா எனக்கு பெர்மனன்ட் வேலை இருக்கு. கர்த்தர் என்ன விடல, ஏனென்றா எனக்கு நோ வேலை விசா இருக்கு. கர்த்தர் என்னோட தான் இருக்கிறார், இந்த பிள்ளைக்கு நல்ல ஸ்கூல் கொடுத்து இருக்கிறார். நோ, இது எல்லாருக்கும் தான் கர்த்தர் கொடுக்கிறார். இது யாரும் சொல்ல முடியும்? இது கிறிஸ்தவன் தானே சொல்லுவோம். கிறிஸ்தவன் இல்லாத ஸ்மகிள் பண்றவன் சொல்லுவான், எந்த பிள்ளை உண்ட விட நல்ல பள்ளியில படிக்குது. ஏமா இது அல்ல சகோதரர்களே. நாங்க கர்த்தர் இடத்துல வந்து கர்த்தர் என்னோட இருக்கிறார் என்று சொல்றதுக்கு இந்த பூமியில இருக்கிற எதுவும் சரி வராது. கொள்ளை அடிக்கிறவன் இருக்கு என்னோட நல்ல கார், ஆள் கடத்துறவன் இருக்கு எந்த வீட்டை விட பெரிய வீடு, லக்ஸுரி வீடு. போதைப் பொருள் பாவிச்சு காரியங்கள் பாவங்கள் செய்யறவங்க இன்னும் நல்ல சந்தோஷமா பாட்டு பாடி ஆடிக்கொண்டிருக்காங்க. எதை வச்சு சொல்லலாமா? நான் இன்னும் டு வர்ஷிப் காட், வர்ஷிப் பண்ற இடத்துல தான் சகோதரர்களே பிசாசுக்கு நான் ஒன்று சொல்லித்தரேன். இது ஒரு ரகசியம், தெளிவான ரகசியம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். எங்க இருந்து பிசாசு தள்ளப்பட்டவன் தெரியுமா? எங்க இருந்து தள்ளப்பட்டவன் பிசாசு? எங்க இருந்தான்? அவன் தேவனை ஆராதனை செய்யும்படிக்காய் படைக்கப்பட்ட கேதுருவம். ஹல்லேலூயா. அவனை போல அழகு இல்லை என்று வேதம் சொல்லுது. அவனை போல ஆசீர்வாதம் இல்லை. அவனுடைய சட்டுகளுக்குள்ளே நாதஸ்வரமும் மேளதாளங்களும் இருந்தது என்று வேதம் சொல்லுது.
He was a worshipper. He was the first worshipper. ஆனபடினால்தான் worship பண்ற இடத்துல அவன் என்ன காரியம் செய்யணுமோ அவ்வளவு செய்வான். He steal people, steal hearts from the worshippers. அவனுக்கு என்னடா தான் தள்ளப்பட்டபடினால ஆராதனை செய்கிற எவனும் தேவனை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதனை செய்யக்கூடாது என்று அவனுக்கு உள்ளுக்குள்ள இருக்கு. பிசாசு தான் ஆராதனைக்காரன் சோதரே. அதான் நீங்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் worship இருக்கிற இடத்துக்குள்ள அவன் பிரச்சனை வரும். Be careful. worship பண்ற இடத்துல தான் பிரச்சனை வரும். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மைக் இதெல்லாம் பிரச்சனை வரும். ஏண்டா அங்கதான் அவன் நமக்குள்ள மாய்மாலத்தை ஊற்றுகிறது. You do that. பாரு, நீ இப்படி செய், அப்படி செய், இப்படி செய், இப்படி செய், இப்படி செய்து கொண்டே இருப்பான். worship பிசாசுக்கு பிடிக்காத ஒரு காரியம். வேண்டா பாருங்க, என்னிடத்துல இருந்து ஒரு பொசிஷன் எடுத்து இன்னொரு நாளை கொடுத்தா, do you think that I will be comfortable? If somebody take the position from me and give it to somebody, do you think that I will be comfortable? நான் டைரக்டரா இருக்கேன்னு வைங்க, 2 டைரக்டர் போஸ்ட் எடுத்து அருண்கிட்ட கொடுத்துட்டு என்னைய கீழுக்கு வேலை செய்யற அளவு வச்சா எப்படி இருக்கு? என்னைய காலேஜ் கடை போட்டுட்டு அருண டைரக்டர் ஆக்கினா நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்? நீங்க சொல்ல நல்ல பிள்ளைகள் ஃபீல் பண்ண மாட்டேன். நான் சொல்றேன், எனக்கு அருணை கண்டா எப்ப இவன் காலை இழுத்து விட்டு இவனை எங்க மாட்டி விட்டு இவன் பேரை எங்க பழுதாக்கி இவனுக்கு என்னெல்லாம் செய்யலாமோ அவ்வளவு பிளான் பண்ணும். That is Satan's idea. நீ worship பண்ண வருகிட்டீன்னா தேவனை தேவன் என்று ஆராதிக்க, எதுக்காகவும் அல்ல, இங்க இந்த பூமியில இருக்கிற எந்த காரியத்துக்காக இல்ல. தேவரீர் நீர் தேவன், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் தான். அங்க சொன்னாங்கல்ல, தானியேலுடைய நண்பர்கள் சொன்னாங்க, 4 பேரும் சொன்னாங்க, எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் எங்களுடைய தேவன் காக்க வல்லவராய் இருக்கிறார், ஆனாலும் அவர் காக்காமல் போனாலும் அவர்தான் தேவன். ஹல்லேலூயா. யோபு சொன்னா என்ன தெரியுமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலதான் நான் நம்பிக்கை வைப்பேன். அதான் worship. That is the worship. எனக்கு கிடைக்குதா கிடைக்கலையா, இருக்குதா இருக்கு இல்லையா, வர்றாங்களா பாக்குறாங்களா பார்க்க இல்லையா, கேட்கிறாங்களா கேட்க இல்லையா, என்ன மதிக்கிறாங்களா மதிக்க இல்லையா, கர்த்தாவே நீர் தேவன், நீர் தேவன். That is the worship. worship பண்ற இடத்துல பிசாசு மாய்மாலத்தை வச்சிருப்பான். இன்னைக்கு அநேக இடங்கள்ல take things. சிலர் அதன்படியா கவனமா இருங்க. worship பண்றது நாங்க நினைக்கிறோம் worship பண்றது பாட்டு படிக்கிற மாத்திரம். பாட்டு ஒரு part of a worship. தாளம் ராகம் இதெல்லாம் ஒரு பக்கம். ஆண்டவர் விரும்புறது என்னுடைய ஆவி. ஹல்லேலூயா. என் ஆவி எங்க இருக்கு? என்னுடைய ஆவி பணிந்து இருக்குதா? அதான் நான் போன கிழமை நாங்க பார்த்தோம் இல்ல, அங்கே வந்த ஆருடைய மனைவி வந்து செபதேயுனுடைய மனைவி, யாக்கோபினுடையதும் யோவானுடையதும் தாய் சலோமே என்று சொல்லப்பட்டிருக்க அவருடைய பேர். அவன் வந்து தேவனை பணிந்து கொண்டா, அவன் தேவனை தொழுதால், ஆனா அவருடைய இருதயம் அங்க இருந்தது பொசிஷன். ஏன்னா நம்ம மினிஸ்டரை கூப்பிட்டு விட்டு சாப்பாடு கொடுத்துட்டு என்ன கேட்கறது, என்ன பிள்ளை இப்பதான் A level பாஸ் பண்ணி சும்மா வீட்டுல இருக்கிறா, புரியுதா? இந்த வல பக்கத்துல இட பக்கத்திலேயும் நிறுவனங்களை வச்சுக்கொள்ள வேண்டும். That is not a worship. வேதம் சொல்லுது, she worshipped him and asked God. இல்ல சரியான காரியத்தை பிடியான நோக்கத்துக்கு செய்யறோம். Hallelujah. Worshipping God, it's a right thing. அவர் துதிக்கு ஆராதனைக்கு பாத்திரம். ஆனா எப்படி செய்யறோம், என்ன நோக்கத்தோட செய்யறோம், கத்தரதிலே தெளிவாய் இருக்கிறார். அதுல பிசாசு கட்டாயம் விளையாடுவான். I'm telling the truth. என்ன அது பிசாசுகிட்ட இருந்து பறிக்கப்பட்டது. அவன் இருந்து பறிச்ச போது கத்தர் சொன்ன என்ன தெரியுமா, எனக்கென்று ஒரு சந்ததியை நான் உண்டு பண்ணுவேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. நான் உன்னை படைச்சு துதிக்கும்படி ஆராதிக்கும்படி வச்சிருந்தேன், ஆனா உன்னுடைய இருதயத்திலே வஞ்சனை வந்தது, உன்னுடைய இருதயத்திலே பெருமை வந்தது. ஏண்டா worship பண்ற இடத்துல பெருமை வரும். நீங்க இருந்து பாருங்க,
worship பண்றாங்க. worship பண்ணக்குள்ள if you start singing and doing things in a correct way, automatically you will be filled by the pride. உங்களுக்கு என்ன தெரியுமா, இருதயத்துல சமாதானம் ஒரு பெருமையை கொண்டு வரப்பா. நல்லா வர்ஷிப் பண்ணோம்னா இருதயத்துல ஒரு விடுதலை வரும், சந்தோஷம் இருக்கும். ஆனா அந்த சந்தோஷத்தை நான் காக்காவிட்டா அது பெருமை வந்து அதை மேற்கொள்ளும். அது பெருமை மேற்கொள்ளும். ஏண்டா முதல் சந்தோஷமா இருக்கும், ஐயோ நல்லா இருக்கு, அதுக்கு பெருமை வருப்பா. தேவன் ஆராதனை விரும்புகிறார். மாய்மாலம் வெளிப்படக்கூடிய முதலிடம் சகோதரர்களே ஆராதனை. வாசிப்போம் திருப்பி அந்த வசனத்தை வாசிட்டு மண்டபம் போவோம். மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். வீணை செய்து ஆராதனை செய்யறாங்க. ஆராதனையில் ஒரு பிரச்சனை இல்லை. ஏன் சொல்லுங்க, ஒன்றும் இல்லை. ஒருவரும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நீங்க ஆராதிக்கிறது. You can be a showcase. Nobody will touch, but people will watch you. சின்ன பார்க்கும்போது அப்படிதான். அதான் சொன்னார், எஸ்ஐயா சொன்னார்னு சொல்லி இயேசு சொன்னார். இரண்டாவது காரியம் எரேமியா 9:8 வாசிங்க. மாய்மாலம் வெளிப்படக்கூடிய இடங்களை குறித்து நாங்க பார்க்கிறோம், நிலைகளை குறித்து நாங்க பார்க்கிறோம். அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் அயலானோடே தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான், ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். இவைகளின் நிமித்தம் அவர்களை விசாரியாதிருப்பேனோ? இப்படிப்பட்ட ஜாதிக்கு என் ஆத்மா நீதியை சரி கட்டாதிருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன தெரியுமா, இரண்டாவது காரியம் சகோதரர்களே, நம்முடைய பொதுவான நிலை வாழ்க்கை, சோஷியல் ரிலேஷன்ஷிப், பொது வாழ்க்கை, பொதுவா இருக்கிற இடங்கள்ல இல்லையா எப்படி இருக்காங்களா? சோஷியல் ரிலேஷன்ஷிப் எப்படியா? அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் அயலானோடே தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான், ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். எப்படியா? பொது வாழ்க்கையில சகோதரர்களே மாய்மாலம் இருக்கு. கூறிய அம்பு அது நல்லா கதைப்பாங்க. பொது நல காரியங்கள்ல, பொதுவான காரியங்கள்ல, சோஷியல் லைஃப்ல they talk very nicely. ஆனா ஏதாவது பின்னால் ஒன்று வச்சிருக்கோம். அவர்கள் என்ன செய்றாங்களாம், பேசிட்டு பின்னால ஒரு பதிவிட வைக்கிறான். ஒரு காரியத்தை வச்சு மாய்மாலம் பண்ணி கொண்டிருப்பான். பொது வாழ்க்கையில மாய்மாலம் வெளிப்படுறதுக்கு அநேக தருணங்கள் இருக்கும். என்ன இப்ப பாருங்க, பொதுவா வாழ்க்கையில போய் சோஷியல் இடங்கள்ல பாத்தீங்கன்னா தாங்களை ஒரு நன்மை செய்யற மாதிரி சொல்லி அது செய்யறோம் இது செய்யறோம் அப்படி செய்யறோம் இப்படி செய்யறோம் காட்டி கொண்டு, ஆனால் அதுக்கு பின்னணியில எதையாவது ஒன்றை தேடிக்கொண்டிருப்போம். they do something, they do some social work. பிட்டியா இரக்கம் உள்ளவர்கள் போல, சிம்பத்தி உள்ளவர்கள் போல, இரக்கம் பாராட்டுகிற போல செய்வாங்க. ஆனா அதுக்கு பின்னால எதையோ ஒன்றை பெற்றுக்கொள்ளதான் செய்வோம். ஆமா, பேசிக்கொள்வாங்க. ஆனா பாருங்க அந்த வேலையை பார்த்தீங்களா, இவனுக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு பிரச்சனை இருக்கு, தட்டி விடுவாங்க. சில நேரம் நம்மளையே பார்த்து காய்ச்சி என்ன ஏதோ பரிதாபப்படுற மாதிரி ஒரு பொது நல மனுஷர்கள் மாதிரி நடந்து கொண்டு, ஆனா பின்னணியில எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிற மாதிரி, ஒரு தர்மம் செய்கிற மாதிரி, அல்லது ஒரு காரியத்தை நடப்பிக்கிற மாதிரி நடந்துட்டு, ஆனா பின்னுக்கு ஒரு ஹச், they will always have something. எதையோ ஒன்று வச்சு கொண்டுதான் செய்வோம். அது மாய்மாலம் சகோதரர்களே. நம்ம செய்கிற பொது நல காரியங்கள், பொதுவாக ஒரு காரியத்தை செய்யறோமா, ஒருவர் கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்கிறோமா, அல்லது ஒரு 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 காரியத்தை ஒரு சேரிட்டி ஒர்க் ஆரம்பிக்கிறோமா, ஒரு சோஷியல் ஒர்க் ஆரம்பிக்கிறோமா, அத தேவனுக்கு செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதையும் வைத்துக் கொண்டு செய்யறது இல்லை. என்ன சொல்லணும் அப்படித்தானே, ஒருக்கா வாங்க இங்க வாங்க சாப்பிட வாங்கன்னுட்டு என்ன நான் ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் ஆரம்ப நாட்கள்ல.
அதை இப்ப நினைச்சாலும் எனக்கு சிரிப்பும் மாறது, கோபம் மாறும். ஆரம்ப நாட்கள்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்புதான், அப்பதான் நாங்க ஊழியங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்றோம், எப்படினாலும் சுவிசேஷம் சொல்றோம். ஒரு வீட்டுக்கு சொன்ன மாட்டீங்க, ஒரு வீடு முழுவதுமே ரெனோவேட் பண்ணி கொடுத்தோம் ஒரு சுவிசேஷம் சொல்றோம். நிலத்துல இருந்து தாக்கு வரை எல்லாம் மாத்தினாங்க நம்ம வச்சு. சரி அவங்க செய்யட்டும் அப்படி இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற காலத்துல ஒரு சகோதரர் ஆண்டவருக்குள்ள கொஞ்சம் வந்து எல்லாம் நல்லா இருந்தது. என்ன அவர் மனைவி பிள்ளைகள் வரல. அவர் சொன்னார், பிரதர் எங்களோட வீட்டு கூட்டம் வைப்போம்மா. எனக்கு பெரிய சந்தோஷம். அடே வீட்டுக்குள்ளேயே எடுக்க மாட்டேன்றான், அவன் வீட்டு கூட்டம் வைப்போம் ஒன்று கூப்பிடுறான் வீட்டுக்கு. புதுசா ஒரு வீட்டுக்கு போயிருக்கோம், அந்த வீட்டு கூட்டம் வைப்போம், உங்களுக்கு தெரிஞ்ச பிரதர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வாங்க. நானும் போயிட்டேன். எங்கடா ஒரு சுவிசேஷம் சொல்லி ஒரு ஆத்மா, ஒரு குடும்பம், என்ன மனைவி வரப்போகுது, இன்னும் ஒரு கிழமையில மனைவி பிள்ளைகள் வரப்போறாங்க, இன்னும் 2 கிழமையில வந்துருவாங்க, மீட்டிங் வைப்போம்பாங்க. சரி நாங்க போயிட்டோம். போனதும் நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம், எப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் மீட்டிங், ஸ்டார்ட் பண்ணுமா இல்ல பிரதர், நான் இன்றைக்கு தான் அந்த இக்காவோட போய் சாமான் பண்ணிட்டு வந்தேன், பட்டியா இருக்கு, இதை பூட்டிட்டு ஜெபம் சொல்லுவோமா. சரி நீ என்ன செய்யறது, கத்த சொன்னார்ல 1 மைல் கூட்டா 2 மைல் போங்க. சரி நாங்களும் பட்டியெல்லாம் எடுத்து வச்சு உடைச்சு அடிபட்டு பூட்டுருவோம், என்ன மீட்டிங் வைக்கணும். இது மூட்டி முடிச்சு ஒரு நாள் மாதிரி பூட்டியாச்சு. இது குயிக்கா எல்லாம் நல்லா தெரியும் பிரதருக்கு. பிரதர் நீங்க நல்ல கட்டிக்காரன் போல், மாலை அப்படியே விழுந்து கொண்டே இருக்குது, நமக்கு ஒரு பக்கம் குசியா இருக்கு, ஒரு பக்கம் ஒரே யோசனை. இது முடிஞ்சுதா, அந்த சின்ன டிராயரை முழுக்கா போட்டுறீங்களா. சரி இப்ப பிரிஞ்சுட்டோம் 2 குரூப்பா. போன ஜெபம் கூட்டம் வைக்க போன கூட்டம் இப்ப பிரிஞ்சிட்டு 3000 பூட்டி கொண்டிருக்கு. பூட்டி முடியக்குள்ள 9:30 10 போச்சு. ஜெபிப்போமா, கொஞ்சம் டயர்டா இருக்கு போல இருக்கேன்னு டீ ஒன்று குடிச்சிட்டு வீட்டை வந்ததான் ஜெப கூட்டத்துக்கு கூப்பிட்டு இன்னும் அப்படியேதான் இருக்கா. வளர்ந்துட்டாங்க, ஆவிக்குள்ள வளர்ந்துருக்கான். கொஞ்ச நாளைக்கு முதல் சேர்ச்செல்லாம் முடிஞ்ச அப்புறம் அப்படிதான் 2 பையங்களை கூப்பிட்டு வாங்க வீட்டை சாப்பிடுவாங்க, எல்லாம் சேர்த்து எல்லாம் முடிஞ்சு அந்த கொரிடோர்ல இருக்க அந்த லமினாத்தை அடிக்க தெரியுமா உங்களுக்கு, அடிச்சு கொடுத்தோம். பொது நலம் அதுக்குள்ள பின்னால எதையாவது கொடுத்து எதையாவது செய்யறது போல காட்டி எதையாவது நடப்பிக்கிறது போல காட்டி சகோதரர்ல பின்னுக்கு மாய்மாலம். That is மாய்மாலம், that is hypocrisy. They are hypocrite. உள்ளதுக்கு அல்ல, எதையோட நடப்பிக்கிறதுக்கு செய்கிறது பொதுநல வாழ்க்கையில். அதுதான் எரேமியாவிடத்துல கர்த்தர் சொல்றாரு தெரியுமா, அவன் கூரிய நாக்குடையவங்க. They will speak like, என்ன அவன் கதைச்சானுண்டா வேலைக்கு இவனே போய் வீடு கட்டி கொடுத்துருவான். அப்படி கூரிய நாக்குள்ளவர்கள், காரியங்களை செய்யக்கூடிய அளவுக்கு பேச்சாளிகள். They are like politicians, அரசியல்வாதிகள். ஆனா கபடு இருக்கு முள்ளுக்குள்ள. வாசிராஜா திருப்பி அந்த வார்த்தை, அவர்கள் நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு. உங்களுக்குள்ள பூர்ணவே தெரியாது. ஆமென். வாசிங்க. அது கபடம் பேசுகிறது. கபடம் என்ன? கபடம் தெரியுமா உங்களுக்கு? கனிங் என்ன? முன்னுக்கு தெரியவே தெரியாது உங்களுக்கு. ஏன் பேசுறாங்கன்னு தெரியாது. அதுக்கு பின்னால ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. ஏன் சமாளிக்கிறாங்க, ஏன் புகழ்றாங்க, ஏன் கவனமா இருங்க. என்ன? They are manipulators. வசப்படுத்துகிறவர்கள். இதை குறித்து தான் கர்த்தர் பேசினார் ஞாயிற்றுக்கிழமை. They bow. கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். எல்லாம் சொல்லுவான், ஆனா கர்த்தருக்காக இருக்கா. மாய்மாலம், கபடுன்னா மாய்மாலம். சரி, கபடு நிறைந்தது, கபடும் பேசுகிறது. அவனவன் தன் அயலானோடே தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான். சமாதானமா பேசுறான். அயலானோட பொதுவாக பேசும்போது அவங்கள போல ஒரு நல்ல ஆட்கள் இல்ல.
பொது நலத்தை பற்றியே பேசுவோம். ஐயோ இந்த ஊருக்கு இது தேவை, இந்த வீட்டுக்கு இது தேவை, இந்த சபைக்கு அது தேவை, இந்த கட்டிடத்துக்கு இது செய்யணும், இந்த மக்களுக்கு அது செய்யணும், இந்த வேலைகளுக்கு அப்படி பார்க்கணும், எல்லாம் பேசுவா. அதுக்கு பின்னால ஒன்று இருக்கு. வாங்க என்ன ஊருக்குள்ள கிராமத்துக்குள்ள சேர்ச் கட்டுவான். ஆனா என்னது தெரியுமா, அங்க சேர்ச்சுக்கு வர ஏழைகள்ல வேலை எடுக்கிறது. அல்லேலூயா. பொதுநலம். ஆனால் கபடு. சேர்ச்சு கட்டுவோம், ஏழைகளுக்கு வேலை கொடுப்போம், எல்லாம் செய்வோம். என்னத்துக்கு? நம்முடைய லாபத்துக்கு. ஆமென். வாசிங்க. ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். பதிவிட என்றா ஒரு ஹச் பின்னால ஒரு காரியம் இருக்கு. கண்ணி ட்ரக், அதுக்கு பின்னால ஒரு விஷயம் இருக்கு. அது புடிபட்ட ஒரு ஆள் தெரியும் நமக்கு. ஆப்பு நம்ம பார்த்து ஆப் கொண்டு வச்சிருவான். என்ன நம்ம மாதிரி அது கடைசியா தான் முழங்கும். தேத்தனை குடிச்சிட்டு ஜெப கூட்டம் வைக்கலாம் போக்குள்ள முழங்கும். இதுக்கு தாண்டா கூப்பிட்டுருக்கான். அம்மா நாங்களும் கூட்டமா போயிருந்து இரவிருவா கட்டுறா கட்டி முடிஞ்சு. அடுத்தது போனாங்க மத்தேயு 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் 5வது வசனமும் 16வது வசனம் வாசிங்க. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல் உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 3வது இடம் மத ஆச்சாரங்கள் நிறைவேற்றப்படுகிற நிலைகள். அல்லேலூயா. மதத்தினுடைய மதமாக அல்லது சமய ரீதியாக காரியங்கள் நடத்தப்படுகிற இடத்துல மாய்பாலம் வெளிப்படுறதுக்கு அநேக சந்தர்ப்பம் உண்டு. அல்லேலூயா. அதான் அவர் ஆண்டவர் சொன்னாரு தெரியுமா, பெருசா ஊதுவான். அழகா சொல்லுகிறாரு. 2வது வசனம் என்ன சொல்லுது? 6:2. ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது எங்க தர்மம் செய்யக்குள்ள வாசிங்க. மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல் உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. எப்படி தெரியுமா தாரை ஊதுறது தெரியுமா? பீதி பறையடிக்க. அந்த பறையன்னு சொல்றது இல்ல, இந்த பிபி ஊதுறது. பெருசா ஊதி காட்டுறா நான் எல்லாம் செய்கிறேன், என்ன நான் தர்மம் போடுறேன், என்ன நான் அங்க இந்த சோசியல் ஒர்க் செய்யறேன், நான் அது செய்யறேன் இது செய்யறேன் பெருசாக்கி கொள்ளாத. ஏன்னா சமய ஸ்தலங்கள்ல சமய காரியங்கள் ஆச்சாரங்கள்ல ரிச்சுவல்ஸ் நடக்கிற இடங்கள்ல செய்யறது வெளிப்படுத்துறதுக்கு, ஏன்னா எல்லாருக்கும் முன்பதாக தங்களை ஒரு பெரிய பரிசுத்தவான்களா அல்லது ஒரு காரியத்தை செய்கிறவர் போல தேவனுக்கு கீழ்ப்படுகிறது போல காட்டுகிற ஒரு மாய்மாலம். 5வது வசனம் வாசிராசா. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது ஜெபிக்கிற இடம் பாருங்க. அடுத்ததும் ஜெபிக்கிற இடம் மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரேமனவங்களும் பெருசா அதான் இப்ப எல்லாம் அதெல்லாம் நோமலுக்கு வந்துடுச்சு. என்ன அது சொல்ற நீ உபவாசம் பண்ணுகிற போது என்ன செய்யணும்? இப்ப அப்படி இல்லை. 40 நாட்கள் வல்லமை உள்ள என்ன உபவாச ஜெபம் போஸ்டர்ல இருக்குதாவா? நான் நினைக்கிறேன் அது கன்ட்ரடிக்ஷன் இல்லைன்னா வேதத்துக்கு உபவாசத்துக்கு அறிவிக்கிறது முரண்பாடுன்னு நினைக்கிறோம் வேதத்துக்கு. அப்படியா நீங்க நினைக்கிறீங்க? அழைக்கிற வரம் பெற்ற வல்லமை உள்ள இதெல்லாம் முரண்பாடு வேதத்துக்கு. அனுப்புற போய் நின்று பெருசா அப்படியெல்லாம் செய்து காட்டாங்க. ஏனென்றா மதம் அதாவது சமய காரியங்கள் சமய ரீதியான வழிபாடுகள் நடக்கிற நிலைகளிலே சகோதரர்களே மாய்மாலம் பண்ண ஈஸி. நம்ம காட்டிக்கொள்ள விருப்பம்.
பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவர் மாத்திரமல்ல, நீங்க பாத்தீங்கன்னா மத ரீதியாக காரியங்கள் வரக்குள்ள பெருசா போடுவான். லிஸ்ட கொண்டு போனீங்கன்னா வீட்டை மித்து காசு எழுதுவான். ஏண்டா எல்லாரோட பேரும் அதுல வரும், எந்த பேரும் வரும் இல்லையா? சில இடங்கள்ல டொனேட் பண்ண அதுல எழுதிடுவாங்க. அவர் யாரு சாது செல்வம் ஒரு 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 பிரசங்கத்துல சொன்னார், கேட்டு நான் சிரிச்சேன். என்ன அங்க எல்லாம் வழக்கமாம், இந்த ஃபேன் கொடுத்தா லைட் கொடுத்தா அதுல டொனேட்டட் பை உபயம் என்று எழுதிடுவான். எழுதுனா தான் கொடுப்பான். என்ன அப்ப ஆரோ ஒருவர் அவருடைய பேர் என்ன நாகசாமி பிள்ளை, அவர் எழுதி இருக்கிறார். என்ன அவர் டொனேட்டட் பை என்று சொல்லி எழுதியிருக்கார். அவர் வெள்ளக்காரன் வந்தான். நான் பார்த்துட்டு நாசமா போனியா, டொனேட்டட் பை நாசமா போனியா என்று எழுதியிருக்கு. நேசமணி பொன்னையாவன் நாசமா போனியான்னு வாஜான் இல்லையா? அவன் வெளியில நான் இது வெளியில காட்ட ட்ரை பண்ணுவோம். அந்த இடத்துல காட்டுவதற்கு அநேக சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உண்டாகும். சொல்றேன், மாய்மால வெளிப்படுகிற இடங்கள், இந்த இடங்கள்ல நாங்க எச்சரிக்கையா இருக்கோம். ஹல்லேலூயா. உபவாசம் பண்ணும்போது என்னவா, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல் முகவாடலா இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாக சொல்லுகிறேன். என்னன்னா மனுஷர் காண்றதுக்கு நாங்க காரியம் செய்ய வேண்டாம். கர்த்தருடைய காரியத்தை மனுஷருக்காக செய்ய வேண்டாம். இதை நான் பார்த்து கொண்டு வரோம் இல்லையா? அப்ப சமய சடங்குகள், வழிபாடுகள், காரியங்கள்ல நாங்க மாய்மாலம் பண்ணக்கூடும், பண்றதுக்கு சந்தர்ப்பங்கள் அதிகம் உண்டு. என்ன அந்த நாட்கள்ல அப்படிதான் பரிசேயர் வரக்குள்ள வருவான். அவன் பெரிய சொல்லி அவன் சுகமா தான் தருவான். என்ன இப்படி வந்து இப்படியே கண்ணெல்லாம் அப்படி சொல்ற மாதிரி நடந்து கொண்டு போறான். கேட்கிற பிரதர் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எங்க போறோம்? உபவாசம் பண்ணி ஒரு பார்த்தோன்னே ஆக்க சொல்றாரு, அந்த பிரதரை பார்த்தீங்களா, அந்த பிரதரை பார்த்தீங்களா, 3 நாள் ஒரே உபவாசம் தான். உபவாசம் பண்றத என்ன, உபவாசத்துக்கு ஆளை சேருங்க. நீங்க சொன்னது மாதிரி உபவாசத்துக்கு கூப்பிடுங்க. ஆனா உபவாசம் பண்றேன்னு பிரச்சாரம் பண்ண வேண்டாம். ஹல்லேலூயா. உபவாசத்துக்கு நாளை கூட்டுங்க, ஆளை சேருங்க, எல்லாரையும் கூட்டி வாங்க, எல்லாருக்கும் எக்காலத்தை ஊதி சொல்லுங்க, இது உபவாசிக்கிற நாள். ஆனா நான் உபவாசிச்சதை கேட்கறதுக்காகவே சோகமா தெரியக்கூடாது. அப்படிதான் கேட்கக்குள்ளே பாத்தீங்கன்னா அப்படி எனக்கு பரிசுத்த அப்படி கண்ணுக்குள்ளால ஓடும். அந்த பரிசுத்த ஒளி அப்படி அடி. நான் சிரிச்சு கேட்கிறாங்கன்னா பரிசுத்தவான் இல்லை. ஜோக் அடிச்சீங்கன்னா நீங்க பரிசுத்தவானே இல்லை. கிட்ட நின்று பேசுனீங்கன்னா உங்களை பரிசுத்தம் நீங்க அப்படியே நின்று அளவாங்க கொண்டு எடுத்து அப்படி குடிங்கிட்டு இடைக்கிடைக்க அப்படி கண்ணை அப்படி அரைவாசி தான் திறந்து பார்க்கணும். அப்படின்னா அவர் ஆவியில நிறைஞ்சிருக்கிறார். அபிஷேகம் வலிக்கிறது. ட்ரை பண்ணாங்க. ஜீசஸ் ஒண்ணுமே செய்யல. ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் மிகவும் எளிமையா இருந்தான். இருந்த மாதிரியே பேசினான். கிடைச்ச சாப்பிட்டான். கர்த்தர் கிடைச்சான். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், ஸ்திரீனுடைய வயிற்றிலே பிறந்தவர்களுக்குள்ளே இவனை போல ஒருவன் பிறக்கிற இல்லை, இனி பிறக்க முடியாது. Because he was so simple and he was so effective. He was so spiritual and he was so holy. Hallelujah. நம்முடைய பரிசுத்தம் சகோதரர்களே, நாங்க வெளியில செய்யற காரியத்துல இல்ல, உள்ள இருக்கு. நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய வல்லமை, நம்முடைய காரியங்கள் வந்து வெளியால நான் நடக்கிற மாதிரி இல்ல. நாங்க ஒழுங்கா நடக்கணும், காரியத்தை நேர்த்தியா செய்யணும். அதற்காக மகா பரிசுத்தத்துல எல்லைக்கு தாண்டி போக கூடாது. ஆமென். சரி,
சமய காரியங்கள்ல அது வெளியிலே வர பார்க்கும். நம்முடைய வழிபாடு முறைகளிலே வழிபாடுகளுக்குள்ளே அது வழிபட பார்க்கும். மற்றது என்ன தெரியுமா? தீத்து 1:16 வாசிங்க. தீத்து 1:16. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். எப்படிப்பட்டவர்களும்? இந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்கள். இல்ல அதுக்கு முதல் வாசிங்க. முதல் வசனத்தை வாசிங்க. அதுக்கு முதல் இருக்கிறது சுத்தமுள்ளவர்களுக்கு 15. சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலதும் சுத்தமாய் இருக்கும். அசுத்தமுள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாய் இராது. அல்லேலூயா. அவர்களுடைய புத்தியும் மனச்சாட்சியும் அசுத்தமாய் இருக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். என்னன்னா பாவ மன்னிப்பு குறிச்சும் மாய்மாலம் பண்ண முடியும். பாவ மன்னிப்பு இருக்கு, பாவ மன்னிப்பு இருக்கு, பாவ மன்னிப்பு இருக்கு. பாவ மன்னிப்பை குறித்து மேன்மை பாராட்டிக் கொள்வார்கள். கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதுலையும் அதுல மேன்மை பாராட்டிக் கொள்வார்கள். ஆனா அதன்படி செய்ய மாட்டான். பாவ மன்னிப்பு இருக்குன்னு ஒத்துக்கொள்வான், ஆனா என்ன மன்னிக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுவாங்க, ஓ இயேசுண்டா பாவ மன்னிப்பு. அதான் அவன் சொல்றார், இவங்க எப்படின்னா இவங்க இருதயம் அசுத்தமாவே இருக்கிறபடினால இவங்களுக்கு பாவ மன்னிப்பை குறிச்சு காய்ச்சா என்ன, தேவனுடைய வார்த்தையை குறிச்சு காய்ச்சா என்ன, இவங்கள் மாய்மாலம் பண்ணக்கூடியவர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் சொல்றாங்க. பாவ மன்னிப்பு குறிச்சு காட்டு பாருங்க இல்லையா? அதான் பவுல் சொல்லுகிறார் தீத்துக்கு. என்ன சொல்றாங்கடா, அவங்க பாவ மன்னிப்பை குறிச்சு காய்ப்பாங்க, அவங்க preach பண்ணுவாங்க, they can confess but they do some hypocrisy. இப்ப திருப்பி வாசிங்க 16 முடிப்போம். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அறிக்கை பண்ணுவாங்க சகோதரர்களே, அவங்க அறிந்திருக்கிறேன்னு சொல்லி அறிக்கை பண்ணுவாங்க. இயேசு மன்னிக்கிறார்னு அறிக்கை பண்ணுவாங்க. இயேசு இதை செய்ய சொன்னார்னு அறிக்கை பண்ணுவாங்க. எல்லா அறிக்கை கன்ஃபெஷன் குட். ஆனா ஆண்டவர் சொன்னார்ன்றத சொல்லுவாங்க, ஆனால் அவருடைய கிரியைகளில மறுதலிக்கிறார். இதுதான் நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம். சொல்றதுண்டு செய்யறதுண்டு. அப்ப இந்த கன்ஃபெஷன்ல சொல்றது நம்முடைய அறிக்கையில நாங்க அறிக்கை பண்ணும் போது அறிக்கை பண்ணுவோம் பாருங்க. நாங்க சொல்லுவாங்க, இல்லாட்டி பிரீச்சர் சொல்லுவாங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, what you are doing, you are confessing. என்ன கர்த்தர் மன்னிக்கிறாருன்னு சொல்லுங்க. என்ன செல்ல சொல்லுங்க, நீங்க தான் இந்த சகோதரன் சொல்லுங்க, சொல்லுவாங்க, நாங்க சொல்லுவோம். ஆனா கிரியையில எங்களுக்கு அந்த ஃபீலிங் வராது. என்ன அப்ப மாய்மாலம் வந்து வெளிப்படக்கூடும், இந்த இடத்துல வெளிப்படக்கூடும். வாசிங்க நீங்க என்னண்டு ரோமர் 2:21-23. அறிக்கையிலே உண்டு, கிரியையிலே இல்லை. அடுத்தது மாய்மாலத்தினுடைய நிலை. இப்படி இருக்க மற்றவனுக்கு ரோமர் 2:21-23 21-23. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோவில்களை கொள்ளையிடலாமா? நியாய பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீன பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. நீ நியாய பிரமாணத்தை கைக்கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான். நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் இல்லாமையாயிற்றே. ஆமென். அல்லேலூயா. அப்ப என்ன அறிக்கை உண்டு, கிரியை உண்டு. அறிக்கை பண்ணுவாங்க, அறிந்திருப்பாங்க, ஆனா செய்ய மாட்டான். ஒத்துக்கொள்ளுவாங்க, ஆனா செய்ய மாட்டான். அல்லேலூயா. ஒத்துக்கொள்ளுகிற ஒரு நிலை சகோதரர்களே, எந்த நிலையில மாய்மாலம் முழங்கா ஒத்துக்கொள்ளுவேன். நான் வேதத்தை முழுவதும் ஒத்துக்கொள்றேன் தானே. we trusting this God of God.
தேவனுடைய வார்த்தை முழுவதையும் விசுவாசிக்கிறோமா? தேவனுடைய வார்த்தை முழுவதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோமா? தேவனுடைய வார்த்தை முழுவதையும் நேசிக்கிறோமா? தேவனுடைய வார்த்தை படி நாங்கள் நடப்போம் என்று ஒத்துக்கொள்றோமா? அறிக்க மாட்டோம். ஆனா when the time situation comes we change our meaning. விளங்குதா? ஒரு சிச்சுவேஷன் சூழ்நிலை வரும்போது நாங்க சொல்றோம் இல்ல என்றாலும் ஆனாலும் இப்படி இருந்தாலும் அது மாய்மாலம் சொல்றல. You accept whole Bible. என்ன? We are not accepting the part of a Bible. முழுவதையும் என்ன? இந்த எங்கட விசுவாச பிரமாணத்துல இருக்கிறதா இந்த வேத புத்தகம் எல்லா காலத்துக்கும் எல்லாத்துக்குள்ளேயும் தேவனாலே கொடுக்கப்பட்டது. என்ன? மனுஷன் தெரிந்தவா இருக்கிறதுக்கு தேவன் கொடுத்த வேத புத்தகம். இதை நான் விசுவாசிக்கிறேன். ஆனா எங்கெங்க விசுவாசிப்பான்? சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு விசுவாசிப்பான். சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றபடி நான் அதை மாற்றிக் கொள்ளுவேன். மாய்மாலம். அல்லேலூயா. கஷ்டம், சரியான கஷ்டம். சின்ன பிள்ளைல என்ன வேதத்துல ஒரு கடத்துல அடிச்சா அடிச்சே சொல்லிருக்கு. லிட்டரலி we can't do that. யோசிச்சு பாருங்க, அடிச்சவங்க என்ன செய்வோம்? தாக்கண்டு நம்ம அறியாமையா கை வந்துடும். என்ன அந்த இந்த ரியாக்ஷன் இருக்குதுல்ல, மூடியில இருந்து வர ரியாக்ஷன், சுட்டா கை இழுக்கிறது, அந்த மாதிரி சொக்கையில் அடிச்சோன்னு என்ன செய்யும்? மற்ற கை வெளுத்துரும். அறிக்கையும் கிரிகையும் ஒன்றுபடாத இடத்துல மாய்மாலம் இருக்கும். It's easy to preach, it's hard to do. அட்வைஸ் இருக்குல்ல, அதான் சொல்லுவாங்க இந்த உலகத்திலேயே சீப்பானதும் ஈஸியானதும் அட்வைஸ் தான் இல்லையா? ஃப்ரீ ஈஸி. ஆனா அதே சிச்சுவேஷன் வரக்குள்ள எனக்கு நான் அட்வைஸ் பண்ண முடியுமா? அப்ப இந்த நிலைகள்ல மாய்மாலம் வழிபடுறது தெரிஞ்சுதான் இருக்கு. என்ன நிலை? முதலாவது ஆராதனைக்குள்ள வழிபட பார்க்கும். ஆமென். இரண்டாவது பொதுநல வாழ்க்கையில மாய்மாலம் வழிபட பார்க்கும். மூன்றாவது மத சடங்குகள் வழிபாடுகளுக்குள்ள மாய்மாலம் வலிக்கிறதுக்கு பார்க்கும். அடுத்தது அறிக்கையும் கிரிகையும் ஒன்றுபடாத நிலையில மாய்மாலம் வழிபடும். அல்லேலூயா. ஆனபடினால அறிக்கை பண்ணக்குள்ள சொல்ல we have to think twice. இனிமே நாங்க கதட சொல்றோம், நான் இதைத்தான் அறிக்கை பண்றேன் ஆண்டவரே, நான் முழுமையா ஏற்றுக்கொள்றேன். எனக்கு விருப்பம் இல்ல, எனக்கு விருப்பம் இல்ல, என்னால இயலாது, I can't do that, but because of your love. ஹalleluya. உம்முடைய அன்புக்காக நீ செய்த அதான் இப்ப கொஞ்சம் சொன்னமே, worship பண்ணும்போது நீர் தேவன் நான் மண் ஆனபடியா செய்யும். அவர் தேவன் எங்களை மண் என்று நினைவு கூறுகிறார் இல்லையா? எனக்கு விருப்பமா, என்னுடைய மனைக்கு விருப்பமா, என் பிள்ளைக்கு விருப்பமா, என் தாய்க்கு விருப்பமா, தகப்பனுக்கு விருப்பமா, அது தெரியாது. உமக்கு விருப்பம், நீர் சிருஷ்டிகர், நான் மண், உம்மை நான் நேசிக்கிறேன். ஹalleluya. ஆனபடினால நாங்க அறிக்கை பண்ணுவோம். எழுந்து நிற்போம் கர்த்தரிடத்துல நாங்க நன்றி சொல்லுவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் அந்யோன்யமும் சதா காலங்களிலும் உங்கள் மேலே தங்குவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார்.